அத்தியாயம் 1. தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் மித்ரா. 50 வயது தொழிலதிபர். கலர் கலராய் மாருதி, அம்பாசடர், வாக்ஸ்கால் என்று ஜாதிக்கு ஒரு கார் வைத்திருந்தவர். வீதிக்கு ஒரு வைப்பாட்டி இருந்ததாகவும் பேச்சு. நாக்கு வெளி தொங்க போட்டிருக்கும் கோட் சூட்டை கூட கழட்டியிராத அவசரத்தோடு கழுத்துக்கு அவர் சுருக்கு மாட்டிக்கொள்ள அவரை பொறுத்தவரையில் நிறைய காரணங்கள் ஒரு காலத்தில் இருந்தன. அதாவது கோர்ட் அவரை பாப்பர் என்று அறிவிக்கும் முன்பு மஞ்சள் கடிதத்தை காட்டி கடன்காரர்களை எல்லாம் ஜெயித்து கௌரவம் போய்விட்ட போதிலும் உயிருக்கு பங்கம் இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வாழத் தொடங்கியவர் திடீரென்று எதனால் இப்படி செய்து கொண்டு விட்டார்? கால் மாட்டில் அழுது கொண்டிருக்கும் மகள் வித்யாவுக்கும் காரணம் புரியவில்லை. வாசல் படியருகே போலீஸுக்காக காத்திருக்கும் மகன் சம்பத்குமாருக்கும் காரணம் புரியவில்லை. கேவி கேவி அழுததில் கண் மூக்கு எல்லாம் வீங்கி தனக்கு இன்னும் சாவு வரவில்லையே என்று துடித்தபடி இருக்கும் மித்ராவின் மனைவி சரஸ்வதிக்கும் காரணம் புரியவில்லை. சுற்றிலும் சொந்த பந்தங்கள் சேர்ந்து விட்டார்கள். கடனை கொடுத்து ஏமாந்து விட்ட கடன்காரர்களும் சேர்ந்து விட்டார்கள். அந்த வாடகை வீட்டின் பின்புறமாய் அவ்வளவாய் வளர்ந்திராத வேப்ப மரக்கிளை ஒன்றில் வீசும் காற்றில் மெலிதாக ஆடும் அவரது சடலத்தை பார்க்க பார்க்க எல்லோருக்கும் வியப்பு. இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்குன்னா அதை என்னால நினைச்சே பார்க்க முடியலையே. கைராசின்னா அப்படி ஒரு கைராசி, ஆனா இப்படி தூக்குல தொங்கணுங்கிறது இவர் ராசி போல இருக்கு. கூட்டத்திடம் ஸ்லாஹிப்பு. ஏன்பா சம்பத், என்னப்பா ஆச்சு? ஒருவர் அவர் மகனை நெருங்கி கேட்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அப்பா தூக்குல தொங்குற அளவுக்கு கோழை கிடையாது சார். அப்ப எப்படி இப்படி நடந்துச்சு? அதான் சொல்றேன்ல, என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து கூட நல்லா தான் இருந்தாரு. எப்படியும் சம்பாதிச்சு பழைய செல்வாக்க அடைஞ்சே தீருவேன், வாங்கின கடனை கட்டியே தீருவேன்னு உறுதியா சொன்னார் சார். என்கிட்ட கூட அப்படி சொன்னவர் தானே மிஸ்டர் மித்ரா? அட நீங்க வேற, ஒரு காசா 2 காசா, பல லட்சத்துக்கு மஞ்ச கடுதாசி கொடுத்தவராச்சே. மனசு வெதும்பி இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். எல்லோரும் ஆயாசித்து கொள்ளும் போது புழுதி கவலத்தோடும் ஆம்புலன்ஸ் ஒன்றோடும் வீட்டு முன்பு வந்து நின்றது போலீஸ் ஜீப். பரிச்சயம் மிகுந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரா கேப்பை கழட்டியபடி இறங்குகிறார். மித்ராவுக்கு மிக நெருங்கிய நண்பர். தன் மகனையே அவர் மகள் வித்யாவுக்கு தந்து சம்பந்தியாக்கி கொள்ளும் விருப்பத்தில் இருந்தவர். இறங்கின வேகத்தில் வீட்டு பின்பக்கத்தை அடைந்து தொங்கும் மித்ராவை பார்த்து லேசாக கலங்கி தலையை தொங்க போட்டு கொண்டார். சம்பத் நெருங்கி அவரை சமீபித்து நின்று கொண்டான். குரல் கம்ம பேசினான். அப்பா இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல அங்கிள். ருத்ரா அதை கேட்டபடியே சுற்றிலும் நோட்டமிட்டார். மரத்தை பார்த்தார். சுலபமாக ஏற முடிந்த மரம். கயிறு தொங்கும் கிளை மட்டும் சற்று உயரத்தில் இருந்தது. ஏறி அதில் கயிற்றை வளைத்து கட்டி பின் கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி கயிற்றில் கழுத்தை மாட்டிக்கொண்டு தொங்கி சாக நிறைய திட்டமிடுதலும் பொறுமையும் தேவை என்று தோன்றியது. தற்கொலை முடிவிற்கு வந்தவர்கள் பதட்டத்திலும் வேகத்திலும் தான் இருப்பார்கள். இப்படி திட்டமிட்டு சாக வேண்டிய பொறுமை இருக்காதே. போலீஸ் மூளையில் கேள்வியின் சின்ன மின்னல். அதற்கு தோதாக பக்கமாக ஒரு பாழடைந்த கிணறு. சாக நினைப்பவர்களுக்கு முதல் தரமான இடம். போய் எட்டி பார்த்தார். முடிந்த மட்டும் பூமியை ஆழப்படுத்தியும் நீரில்லாத கொடுமையோடு செடி கொடி முளைப்போடு ஹோவென்று முகம் காட்டியது கிணறு. சாக வேண்டும் என்று மித்ரா விரும்பியிருந்தால் இந்த கிணற்றில் கூட குதித்திருக்கலாம். ஊகங்கள் ருத்ராவிடம் ஊர்வலம் போக ஆரம்பித்தன. அங்கிள், சம்பத்தின் அழைப்பு. சம்பத்தை பார்க்கிறார் ருத்ரா. அவன் கேள்வியில் வேண்டாமே என்னும் கெஞ்சல். ருத்ராவிடம் துணிச்சல். சம்பத், போஸ்ட்மார்ட்டம் பத்தி அப்புறம் சிந்திக்கலாம். இது எப்படி ஆச்சு? மித்ரா தைரியமான ஆளாச்சேப்பா. எல்லோரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா இப்படி தொங்குறத பார்த்துட்டுமா சொல்லணும்? நீ என்ன சொல்ற? இது தற்கொலைன்னா? எஸ், இது தற்கொலைதாங்கிறது என் யூகம். சம்பத்தின் குரல் ருத்ராவை குழப்பியது. கூடவே கொலையோ என்கிற சந்தேகம் திரும்ப தலை காட்டியது. அங்கிள், உங்க டியூட்டியை ப்ளீஸ் வேகமா செய்யுங்க. அப்பாவை இப்படி எவ்வளவு நேரத்துக்கு பார்க்கறது? சோகம் சம்பத் குரலில் வாய்க்கால் உடைப்பாய் தலை காட்டியது. கூட வந்த போலீஸ்காரர்களை பார்த்தார் ருத்ரா. அவர்கள் புரிந்து கொண்டு பாடியை நெருங்கி அவரை கீழே இறக்கி கிடத்தினார்கள். கயிறை பத்திரப்படுத்தி கொண்டார்கள். ருத்ரா குனிந்து மித்ராவின் கழுத்தை கவனித்தார். அது நெரித்த நெருப்பில் கழுத்து பகுதியே பச்சை வளையம் போட்ட மாதிரி உருமாறியிருந்தது. எம்பிக்கொண்ட தோள்பட்டை சகஜமாக கீழிறங்கிட மறுத்தது. ஸ்ட்ரெச்சர் வந்தது. மித்ரா உடல் அதில் ஏறியது. அவரை அறுத்து கூறு போட போறாங்களா? ஐயோ வேண்டாமே! அலறிக்கொண்டு ஓடி வந்தாள் மித்ராவின் மனைவி. உங்களுக்கு தெரிந்தவன் என்பதற்காக சட்டத்தை மீறி சகாயம் செய்ய என்னால் முடியாது என்பது போன்ற பார்வை ருத்ராவிடம். ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டது ஸ்ட்ரெச்சர். ஆட்டக்காரிகளின் மார்பு போல குலுங்கி ஓட ஆரம்பித்தது. பின்தொடர்ந்தது போலீஸ் ஜீப். ஜீப்பில் சம்பத் சோகமாக உட்கார்ந்திருந்தான். அத்தியாயம் 2. வீட்டு வாசலில் கூட்டம் மெல்ல கலைந்திருந்தது. முணுமுணுப்புகள் கரைந்திருந்தன. பொழுது கூட சன்னமான வெளிச்சம்.
வானத்தில் லேசான மோடம். வீட்டில் மித்ராவின் படத்துக்கு கீழே எரியும் விளக்கு. பக்கத்தில் அவர் மனைவி சரஸ்வதி சோர்ந்து உட்கார்ந்திருக்க, சுற்றிலும் சொந்தங்களின் கூட்டம். மகள் வித்யா அம்மாவுக்கு சமீபத்தில் விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். கவலைப்படாத, அப்பா உடம்ப நல்லபடி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்தா என்ன, எழுந்திருச்சா வரப்போறாரு? 8 ஊருக்கு தைரியம் சொல்வாரே மனுஷன், இப்படியா செய்துக்குவாரு? வியாபாரத்துல நஷ்டம் வராம இருந்திருந்தா இந்த பொண்ணு தான் இப்படி அழுவுமா? இவருக்கு தான் இப்படி கதி வருமா? கூட்டம் விடாமல் பிரஸ்தாபிக்கும் சமயம் வீட்டு வாசல் படியருகே புதிதாக 2 பேர். பார்க்க சேரிவாசிகளைப் போன்ற தோற்றம். ஒருவனுக்கு வயது 40 இருக்கும். ஏத்தி கட்டிய லுங்கியும் முண்டா பனியனுமாய், காது மடலில் செருகியிருக்கும் பீடி சகிதம் ஆவாரம் புதரின் அடர்த்தியில் இருக்கும் தனது தலையை சொரிந்தபடி நிற்கிறான். அருகில் நிற்கும் சிறுவனுக்கு இருந்தால் 10 வயது இருக்கலாம். அழுது அழுது கண்ணம் வீங்கி உழுது போட்ட நிலம் மாதிரி இருக்கிறான். கிழிந்த அரை டிராயர், வத்தலான திறந்த மார்பு, அதிகமாய் அழுக்கு தொடர்பு. அழுவுறத நிறுத்துடா பரதேசி, இங்க யாருகிட்ட அந்த சீட்டை வித்த? பெரியவனின் கேள்வி முன் அந்த பொடியன் பார்வை வீட்டை துளாவுகிறது. அதற்குள் அவன் பின்மண்டையில் ஓங்கி ஒரு அடி விழுகிறது. சொல்றேன்ல, குரல் கடூரிக்கிறது. அவனிடம் அழுகை அதிகமாக பீறிட வீடே அவர்களை திரும்பி பார்க்க, யாருப்பா அது சாவு விழுந்த வீட்டில் வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு? ஒரு சொந்தக்காரர் கேள்வியோடு வெளியே வருகிறார். யாரா? 50 லட்சம் ரூபாய அலாக்கா பறி கொடுத்தவன் சாமி, வவுத்தறிச்சலோட வந்திருக்கேன். அவன் அவரை பார்த்து பெரிதாக கத்தினான். என்னப்பா உளர்ற? உங்களுக்கு அப்புறம் பதில சொல்றேன் என்றவன் அந்த பொடியனை மறுபார்வை பார்க்கவும் அவன் கை போட்டோவில் தென்பட்ட மித்ராவை நோக்கி நீண்டிருந்தது. ஆள் யாருடான்னு கேட்டா போட்டோவை காட்டுறியடா சோமாரி, அவன் கடூரித்தான். போட்டோவில் இருக்கிற ஆளுகிட்ட தான் நான் சீட்டை வித்தேன். 10 சீட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாரு. அத்தை வாங்கிட்டு தான் மன்னன் படம் பார்க்க போனேன். நல்லா சொல்றா? சத்தியமா? அந்த சிறுவனின் சத்தியத்தை தொடர்ந்து அவன் பார்வை படத்தில் இருக்கும் மித்ரா மேல் ஓடியது. என்ன சார் இது, இந்த ஆளு படத்துக்கு மாலையெல்லாம் போட்டிருக்குது. அவர் என்ன பரலோகம் பூட்டாரா? ஏய், யார் நீ? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சீட்டு லட்சம்னுகிட்டு. மித்ராவின் உறவினர் இந்த முறை எக்கச்சக்கமாக குழம்பி கத்த வித்யா எழுந்து கொண்டாள். சரஸ்வதி ஏறெடுத்து பார்த்து விழிநீரை வலிக்கிறாள். சார், என் கேள்விக்கு நீ முதல்ல பதில சொல்லு. போட்டோக்காரர் செத்துட்டாரா? ஆமா, உனக்கு என்ன வேணும்? ஐயோ சார், நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குதே. புலம்பாம விஷயத்துக்கு வா. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். லாட்ரி சீட்டுனா எனக்கு உசுறு. 10 ரூபா சம்பாரிச்சா 8 ரூபாக்கு சீட்டு வாங்குவேன் சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? அப்படி வாங்கின ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் விழுந்திருக்கு சார், பம்பர் பிரைஸு. நல்லது, அதுக்கு எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? சீட்டு என்கிட்ட இல்லையே சார். இந்த படுபாவி எனக்கு தெரியாம களவாண்டு இந்த போட்டோவில் இருக்கிறவர்கிட்ட வித்துவிட்டு மன்னன் படம் பார்க்க போய் என்ன இப்போ இப்படி பிச்சைக்காரனா புலம்ப விட்டுட்டானே சார். அவர் அதை கேட்டு விக்கித்து போனார். வித்யா யோசிக்க ஆரம்பித்தாள். சரஸ்வதியின் முகத்தில் சலன ரேகை. நிஜமாவையா சொல்ற? நான் கும்பிடுற ஆணை முனியப்பன் மேல சத்தியமா சொல்றேன் சார். நீ யார் மேல வேணும்னாலும் சத்தியம் பண்ணு. ஆனா அதை வாங்கினதா சொன்ன நபர் தூக்கு போட்டு செத்துட்டாரையா, அதுவும் கடன் தொல்லை தாங்காம. என்னையா சொல்றீங்க நீங்க? 1 காசா 2 காசா? 50 லட்சங்க. செத்து போனவர் வீட்டில் எங்கேயாவது வச்சிருக்கலாம், தேடி பாருங்க சார். அவன் கூக்குரலை கேட்ட வித்யா உடனே உள்ளே ஓடினாள். கை நிறைய லாட்டரி சீட்டோடு வந்தாள். இதோ பாருங்க. வித்யா காட்ட அவன் பல விழிகளோடு வாங்கி பார்த்தான். சொந்தங்களின் கூட்டமும் வெறித்தது. எண்ணி 9 சீட்டு இருந்தது. முக்கியமான அந்த பரிசு விழுந்த சீட்டை காணோம். ஐயா, முக்கியமான பரிசு விழுந்த அந்த சீட்டை காணோங்களே. அவன் பதறினான். அப்படியே இது இங்கே வேற எங்கேயாவது இருந்தாலும் உனக்கு காலனா கிடையாது. சொந்தக்காரர் புதிதாக தெம்பு வந்த மாதிரி வாய் திறந்தார். ஐயா, என்ன சொல்றீங்க? அவன் பதறினான். உன் மகன் சீட்டை வித்துட்டான். வித்துட்ட சீட்டை வாங்கினது யாரோ அவங்களுக்கு தானே அது சொந்தம். செத்த வீட்டில் சோக அலைக்கு நடுவே புதிதாக ஒரு பரபரப்பு மெல்ல பரவுவதை எல்லோராலும் உணர முடிந்தது. சரஸ்வதி எழுந்து வந்தாள். 50 லட்சம் விழுந்திருந்தா நாங்க ஏன்பா இப்படி இருக்கோம்? இருக்கிற மன உளைச்சல் போதாதா? நீ வேற புதுசா குழப்பம் வந்துட்ட. கண்ணீரோடு கேவினாள். அவன் திக்குமுக்காடத் தொடங்கினான். நான் சீட்டை திருட்டு கொடுத்தவன். மவனே திருடி வித்தாலும் திருட்டு தான். நான் இதை சும்மா விடமாட்டேன். நான் தான் சீட்டு வாங்கினேங்கிறதுக்கு சீட்டை வித்த நபர் சாட்சி. அவங்க சொல்லித்தான் எனக்கு பரிசு விழுந்ததே தெரியும். 3 நாளாக அவங்க வீட்டை தேடி அலையிறேங்கய்யா. செத்துப்போன ஐயாவை என் மகனுக்கு நல்லா தெரியும். வெறும் கையால் ஷூவுக்கு பாலிசெல்லாம் போட்டு தினமும் காசு வாங்குவான். அந்த பரிச்சயத்தில் தான் என்கிட்ட சீட்டை திருடி விற்றுருக்கான். 9 சீட்டு இருக்கிறப்போ ஒரு சீட்டு மட்டும் எங்கே போயிடும்? நான் இதை விட போகிறதில்ல. இப்போவே போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த ரிக்ஷாக்காரன் ஆவேசமாக கிளம்பினான். இது என்னடா புது சிக்கல்? சரஸ்வதி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். வீதியில் இருவரும் புழுதி பறக்க அந்த பக்கம் நடக்கவும் இந்த பக்கம் சம்பத் போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்கினான். அம்மா, உங்ககிட்ட சில கையெழுத்து வேணும்.
என்றபடி அவளை நெருங்கினான். டெத் சர்டிஃபிகேட், மார்ச்சுவரி கிளியரன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அப்பாவோட எல்ஐசி பணத்துக்கும் நீதானம்மா வாரிசு. இந்த சந்தர்ப்பத்தில் புத்திசாலித்தனமா பதட்டப்படாமல் நடந்து காரியத்தை சாதிச்சுக்கணும். ருத்ரா அங்கிள் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றபடி சில காகிதங்களை நீட்டின போது வித்யா மெல்ல அந்த லாட்டரி சீட்டு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாள். வந்து கத்திவிட்டு போன அந்த ரிக்ஷாக்காரனை பற்றி சொன்னாள். அதை கேட்ட சம்பத்திடம் ஆச்சரியம் கலந்த கலவரம். அத்தியாயம் 3. ருத்ராவின் டேபிள் மேல் மித்ரா மார்ச்சுவரி ரிப்போர்ட். மித்ராவின் உடம்பை சுடுகாட்டில் புதைத்துவிட்டு அடித்து போட்டது போன்ற சோகத்தோடு வந்து எதிரே நிற்கும் சம்பத் எதிரே ஃபைலை திறக்கிறார் ருத்ரா. சம்பத், மனசை திடப்படுத்திக்கோ. உன் அப்பா தற்கொலை செய்துக்கல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். ருத்ராவின் பதிலால் விதிர்த்து போனான் சம்பத். நிஜமாவா? ஆமா, உன் அப்பா சாகிறதுக்கு முந்தி என் கூட பேசினாரு. உங்க கூடயா? ஆமா, டெலிஃபோன்ல என்ன கான்டாக்ட் பண்ணி சந்தோஷமா பேசினாரு. ருத்ரா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணத்தை நேர்ல சொல்றேன். பாப்பர் மித்ரா இனிமே பாப்புலர் மித்ராவா ஆக போறேன். பழைய செல்வாக்க எனக்கு ஆண்டவன் திரும்ப கொடுக்க போறான் அப்படின்னாரு. என்னால நம்ப முடியலையே அங்கிள். அவர் எனக்கு போன் செஞ்சதுக்கு பிறகு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கு. அந்த மர்மம் தான் என்னன்னு தெரியல. என்ன அங்கிள், என்னன்னுவோ சொல்றீங்க? ஆமா, சம்திங் ராங். அங்கிள், நீங்க ராங்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சோக சூழ்நிலையிலும் சம்பத் முகத்தில் சோடியம் விளக்கெறிந்தது. வாட் இஸ் தட்? அப்பா செத்த அன்னைக்கு பாடி மார்ச்சுவரியில் இருக்கும்போது யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் என் வீட்டுக்கு வந்து லாட்ரி சீட்டு 50 லட்சம்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்கான். யார் அந்த ரிக்ஷாக்காரன்? ருத்ரா இமையை முடிந்த மட்டும் விரித்தபடி கேட்டார். தெரியல, ஆனா அவனை என் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல அடையாளம் தெரியும். அப்படின்னா சில ரிக்ஷாக்காரன் அவ்வளவு பேரையும் பிடிச்சு ஒரு பரேடே நடத்திடுறேன். அவனை பிடிச்சா ஒருவேளை இந்த மர்மத்தோட முடிச்சு மெல்ல அவிழலாம். ஆமா, அவன் எதுக்கு வந்தான்? என்ன கூப்பாடு போட்டான்? விபரமா சொல்ல. எனக்கு தெரியாது. நீங்க அம்மா கிட்டையும் தங்கை கிட்டையும் கேட்டா சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே கிளம்பு. இருவரும் கிளம்பினார்கள். ருத்ராவின் புதிய யமகாவின் பின்பக்கமாக சம்பத் தொற்றிக்கொள்ள கம்பீரமாக அதை கொண்டு காற்றை கிழித்தார் ருத்ரா. நடந்ததை, பார்த்ததை, காதில் விழுந்ததை அம்மாவும் பொண்ணும் அச்சு பிசகாமல் சொல்லி முடிக்கவும் ருத்ராவின் முகத்தில் வியப்பு புயல். அப்பா அடிக்கடி லாட்ரி சீட்டு வாங்குவாரு. இந்த லாட்ரி தான் என் கடனை தீக்கணும், என் மானத்தை காப்பாற்றணும்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாரு. இன்னைக்கு கூட 10 ரூபாய்க்கு சீட்டு வாங்கினேன்னு சொன்னப்போ ஏன்பா இப்படி காசை கரியாக்குறீங்கன்னு நான் கூட சத்தம் போட்டேன். தங்கை வித்யாவின் குரலில் தெளிவான விவரிப்பு. அப்பா 10 ரூபாய்க்கு சீட்டு வாங்கியிருக்காரு. அதாவது 10 ரூபாய்க்கு 10 சீட்டு. மித்ரா அழுத்தம் கொடுத்து கேட்டதை வித்யாவின் சங்கு கடுத்து ஆமோதிக்கிறது. ஆனா 9 சீட்டு தான் ஒரு சட்ட பாக்கெட்ல இருந்தது. அப்ப பரிசு விழுந்த சீட்டு மிஸ்ஸிங். அப்படிதான் தோணுது. அப்படின்னா அந்த சீட்டு எங்க? அதை அவர் என்ன பண்ணாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சீட்டுக்கு பரிசு விழுந்த சந்தோஷத்துல தான் என் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நான் இனி பாப்பர் மித்ரா இல்ல, பாப்புலர் மித்ரான்னு அவர் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் அங்கிள். அப்படி பரிசு விழுந்திருந்தா அப்பா எங்ககிட்ட சொல்லியிருப்பாரே. ஏன் சொல்லலன்னு தெரியலையே. அவர் யார்கிட்டையும் சொல்லல. அப்படி சொல்லாம இருந்ததுக்கும் ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். எல்லாத்துக்கும் அந்த ரிக்ஷாக்காரனை பிடிச்சா தெரிஞ்சிடும். ருத்ரா பேசிக்கொண்டே போன சமயம் வாசல் பக்கம் போஸ்ட்மேன் தலை தெரிந்தது. அவரது சைக்கிள் பெல் வித்யாவை வாசலுக்கு அழைத்தது. போஸ்ட்மேன் நீட்டிய கடிதம் ஒன்றை வாங்கியவளுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. கடிதம் இறந்து போன மித்ரா முகவரிக்கு வந்திருந்தது. அனுப்பியவர் முகவரி இல்லாமல் விஷயம் சீரியஸாகவே குழப்பியது. என்ன மிஸ்டர் மித்ரா, சீட்டோட வந்து பார்க்கறதா சொல்லிட்டு இதுவரைக்கும் வராமலே இருக்கீங்களே. நீங்க எப்போ சீட்டோட எங்களை வந்து பார்க்க போறீங்க? உங்க கேஷ் 50 லட்சமும் ரெடியா இருக்கு. ஆக்சுவலா நீங்க கவர்மெண்ட்ல சீட்டை ஒப்படைச்சா டாக்ஸ் போக 40 லட்சம் கூட வராது. ஏதோ உங்களோட நல்ல நேரம் கருப்பை வெளுப்பாக்க நாங்கள் இவ்வளவு தூரம் இறங்கி வர்றோம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. சீக்கிரமா வாங்க. இப்படிக்கு பாபுவுக்காக பார்த்திபன். வித்யா கடிதத்தை படித்துவிட்டு குழம்பவும் சம்பத் அதை வாங்கி படித்துவிட்டு தானும் குழம்பியபடி அதை ருத்ரா எதிரே நீட்டினான். ருத்ரா படித்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் கடலுக்குள் விழுந்த நங்கூரம் போல மூழ்கி போனார். என்ன அங்கிள் இதெல்லாம்? யார் இந்த பார்த்திபன்னு தெரியலையே. சம்பத் வாய் விட்டு புலம்பினான். சரஸ்வதி புடவை தலைப்பில் வாயை மூடிக்கொண்டு பெரிதாய் கேவி அழத் தொடங்கினாள். என்னவெல்லாமோ நடந்திருக்கு. நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நடக்கிற எதுவும் நல்லதாவே தெரியல. சிங்கம் போல இருந்தவரையும் கொன்னு தற்கொலைன்னு நினைக்க வச்சிருக்காங்களே, அவங்க உருப்பிடுவாங்களா? அவள் புலம்பலை வித்யா கட்டுப்படுத்த பார்த்தாள். முடியவில்லை. அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா, சும்மா இரு. என்னத்தடி சும்மா இருக்கிறது? வியாபாரம் தான் மூழ்கி போய் வீதிக்கு வந்தோம். அப்ப கூட மானத்தை உங்க அப்பா இழக்கலடி. கடன் அடைக்காம சாக மாட்டேன்னு சபதம் போட்டாருடி. யாரையும் அவர் சல்லி காசுக்கு கூட ஏமாத்த நினைக்கல. ஆனா மடிமேல 50 லட்சம்னு லட்சுமி வந்து விழுந்ததும்
இப்ப அவரும் போய் அந்த சீட்டும் பணமும் என்ன ஆச்சுன்னு தெரியாம புலம்ப வச்சுட்டாரே, எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? ருத்ராவிடம் குழப்பம் நீங்கினது போன்ற முகபாவம். புலம்பும் சரஸ்வதியை ஆறுதலாக பார்த்தவர், அந்த சீட்டும் பணமும் எங்கேயும் போக நான் விடமாட்டேன், நீங்க கவலைப்பட வேணாம் என்றார். சரஸ்வதி அம்மாள் அதை கேட்டு லேசான பெருமூச்சு விட்டார். அத்தியாயம் 4. பெரிய கடை தெருவின் மையத்தில் பளிரிடும் சோடியம் விளக்கு வெளிச்சத்தில் பரபரப்பாக தென்பட்டது அந்த லாட்டரி சீட்டு விற்பனை நிலையம். கடைக்கு வெளியே நடிகை ஸ்ரீதேவியின் கண்ணடிக்கும் ஒரு தினுசான படம் கடையை கடந்து செல்லும் எவரையும் ஒரு பார்வை பார்க்க வைத்து ஒரு சீட்டு வாங்கினால் என்ன என்கிற சபலத்தை உண்டாக்கும். அந்த படத்துக்கு கீழே இம்மாத பம்பர் குழுக்களில் எங்கள் விற்பனையில் முதல் பரிசு 50 லட்சம் என்னும் பளிரிடும் விளம்பரம். இதுவரை முதல் பரிசாகவே 15 கோடிகளை வாங்கி தந்த ஏஜென்டின் நிறுவனம் என்னும் உதிரி விளம்பரங்கள் வேறு. கடையில் கூட்டம் கூடி ஏறிக்கொண்டிருந்தது. லாட்டரி என்பது இந்திய மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட ஒரு அம்சம் என்கிற மாதிரி தோன்றியது. கடையின் வாசலில் இப்பொழுது திடீர் பரபரப்பு. தனது யமகாவில் ருத்ரா இறங்கிக் கொண்டிருந்தார். படு மிடுக்கான தோரணையோடும் காக்கி உடுப்போடும் தென்படும் கச்சிதமான அந்த போலீஸ் மனிதனை பார்த்த மாத்திரத்தில் கடை மனிதர்களிடம் பரபரப்பு. வாங்க சார், குட் மார்னிங் சார். குலைவான அழைப்பு ஒவ்வொருவரிடமும். ருத்ராவின் விழிகளில் கழுகு பறந்தது. கடையை அது டெசிமல் சுத்தமாக அளந்தது. கடையோட ஓனர் யார் என்கிற கேள்விக்கு ஒரு வழுக்கைத்தலை மனிதர் முன்னாலே வந்தார். என்கொயரி இருக்கு மிஸ்டர். உள்ள வாங்க சார். ருத்ராவின் கேள்வியை தொடர்ந்து அவரிடமிருந்து அழைப்பு. இருவரும் கடையின் உட்புறத்து கண்ணாடி அறையில் அடங்கினார்கள். 50 லட்சம் பரிசு விழுந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஏதோ கடவுளோட அனுகிரகம். நீங்க வித்த சீட்டு தானா? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சார் சந்தேகம்? ஆமா, சீட்டை யாருக்கு வித்தீங்கன்னு தெரியுமா? எங்க கடையில 40 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல டேனியல்னு ஒரு பையன் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒருத்தர்கிட்ட வித்திருக்கான். அவரை தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அப்போ வித்தது யாருக்குன்னு துல்லியமாக தெரியாது. கடையில் விற்கிற சீட்டுக்கு தான் அட்ரஸ் கேட்டு வாங்குறது வழக்கம். வழியில் பசங்க கூவி விற்கிற சீட்டில் அது சாத்தியம் இல்லை சார். இப்போ அந்த டேனியலை நான் பார்க்க முடியுமா? பஸ் ஸ்டாண்டில் தான் சார் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் விற்ற சீட்டுக்கு 50 லட்சம் விழுந்த குசியில் இருக்கான். பார்ட்டி மாட்டுனா பையன் எங்கேயோ போயிடுவான். எங்கேயோன்னா பரிசு விழுந்தவங்க நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல தொகை அன்பளிப்பாக தருவாங்க. நாங்களும் ஊக்க போனஸாக பணம் தருவோம். இன்னைக்கு கூட 100 ரூபாய் தந்து தட்டி கொடுத்தோம். ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? காரணமாக தான். பரிசு விழுந்த சீட்டை யார் பேங்க்கில் ஹேண்ட் ஓவர் பண்ணினாலும் முதல் தகவல் நீங்கள் எங்களுக்கு தான் தரணும். அதை வாங்கினது யாருங்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அப்படியா சார்? அதான் பரிசு விழுந்து 3 நாள் ஆகியும் சீட்டுக்கு உரியவங்கள நாங்கள் இன்னும் பார்க்கல. சாதாரணமாக இந்த மாதிரி பெரிய பரிசெல்லாம் விழுந்தா அவங்கள நாங்கள் முதல்ல கண்டுபிடிச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துடுவோம். இந்த தடவை ஏண்டா இழுத்தடிக்குதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ புரிஞ்சு போச்சு. நான் இப்போ அந்த டேனியலை பார்க்கணுமே. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனால் பார்க்கலாம். நான் வேணும்னா வந்து அடையாளம் காட்டவா? ப்ளீஸ். அந்த வழுக்கை மீசை மனிதர் ருத்ராவின் யமகாவில் பவ்யமாக தொற்றிக்கொள்ள ருத்ரா வாகனத்தை லாவகமாக இயக்க இரவின் பரபரப்பான ஜன நடமாட்டத்தை அந்த வாகனம் குடையத் தொடங்கியது. டேனியல் கிட்ட என்ன சார் கேட்கணும்? சீட்டை யார்கிட்ட வித்தாருன்னு நாங்கள் கூட கேட்டு பார்த்தோம். அன்னைக்கு நல்ல கிராக்கிங்களே அம்பிடலை. எல்லாம் இந்த ரிக்ஷா மிதிக்கிறவங்க தினக்கூலிங்க தான்னு சொன்னான். ஆனால் ஆளை பார்த்தா அடையாளம் சொல்லுவேன்னு சொன்னான். வெரி குட், அதான் எனக்கு வேணும். ருத்ராவிடம் ஏதோ ஒரு மர்மம் பிடிபட்ட மாதிரி பாவனை. டேனியல், இந்த 20 வயது இளைஞனை பார்த்தால் அந்த கால அவள் ஒரு தொடர்கதை கமல்ஹாசனை பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனை பளிச்சென்று இல்லாமல் மேனி முழுக்க வெயிலில் லாட்டரி சீட்டை அலைந்து திரிந்து விற்கும் தீந்த கருப்பு நிறத்தை பார்க்கலாம். பெரும்பாலும் லுங்கி பனியன் தான் இவனது ராஜ உடை. கணேஷ் பீடி இவனது ஆத்ம நண்பன். நெஞ்சு கமர இழுத்து மூக்கின் வழியாக கரி இன்ஜின் போல புகைவிட்டு ப்ரூச்சென்று அடிக்கடி எச்சில் துப்பியபடி கைவசம் லாட்டரி சீட்டோடு வளைய வருவதில் கில்லாடி. குறிப்பாக பெண்கள் பக்கம் அதிகம் சுற்றுவான். லாட்டரி ஆசை இல்லாதவர்களிடம் கூட சீட்டுக்கட்டு போல சீட்டை விரித்து பிடித்து 1 ரூபாய்க்கு 50 லட்சம் குபேர சம்பத்து குபீர்னு வரப்போகுது என்று திகிடு தம்பாக டயலாக் பேசி விற்று காட்டுவதில் சூரன். இதனால் வரை அவ்வளவாக தண்ணி அடிக்காதவன் இன்று 50 லட்சம் ரூபாய்க்கான சீட்டை விற்ற குஷியில் ஒரு பேக் பைப்பரின் குவார்ட்டர் அளவு திரவத்தை தனக்குள் இறக்கிய போதையில் உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடியபடி நடந்தபோதுதான் நடக்கக்கூடாத அந்த சம்பவம் நடந்துவிட்டது. வேகமாக வந்த ஒரு காரின் இடப்பக்க ஹெட்லைட் இரத்த சிவப்பாகி ஒளியையே மறைக்கும் வண்ணம் டேனியலை பிளாட்பாரம் ஒன்றில் தூக்கி எறிந்துவிட்டு போயிருந்தது. எரிந்த வேகத்தில் சிட்டாக பறந்தும் விட்டது. இரத்த சகதியில் நெடுநேரம் பிளாட்பாரத்தில் துடித்த டேனியலின் கையும் காலும் சடல உரைப்பில் துடிப்பை நிறுத்திய மிகச் சரியான வினாடியில்தான் ருத்ரா தன் யமகாவை விட்டு அங்கே இறங்கினார்.
என்ன கூட்டம்? ஆக்சிடென்ட் சார், ஆல் அவுட். எட்டி பார்த்த ருத்ராவின் முகம் சுணங்கிக் கொள்ள வழுக்கை தலை மீசை மனிதர், சார் இவன்தான் டேனியல் என்று கத்த, ஓரமாக தான் சார் போய்கிட்டு இருந்தான், கார்காரன் மேலே தான் தப்பு என்று கூட்டத்தில் ஒருவர் சொன்னபோது ருத்ராவிடம் லேசான ஸ்தம்பிப்பு. அத்தியாயம் 5. இது திட்டமிட்ட கொலை, எனக்கு சந்தேகம் இல்லை. ஸ்டேஷனில் ருத்ரா புலம்பும்போது சம்பத் அருகில் இருந்தான். எப்படி அங்கிள் கேட்டான். நாளைக்கு சீட்டை சப்மிட் பண்ண போகிற நபர் டெஃபினட்டாக அதை வாங்கின நபராக இருக்க முடியாது. டேனியல் அதை ஊர்ஜிதப்படுத்தலாம். அதனால தான் டேனியலை ஒழிச்சு கட்டிட்டாங்க. ருத்ரா சொன்னபோது சுவர் கடிகாரத்திடம் கூட ஆமோதிப்பாய் சத்தம். அப்போ டேனியலை கொன்னவங்க தான் அப்பாவையும் கொன்னிருக்கணும், அப்படித்தானே அங்கிள்? நிச்சயமா. அந்த குரூப் அப்பாவை கொன்று அப்பா கிட்ட இருந்து சீட்டை திருடி இருக்காங்களா? இருக்கலாம். அப்படின்னா அப்பா பேருக்கு பார்த்திபன்கிறவர் எழுதின கடிதம்? எஸ், அதோட பின்புலத்தையும் கொஞ்சம் ஆராயணும். அதை என் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கும். அங்கிள், அந்த ரிக்ஷாக்காரன் விஷயம்? இன்னைக்கு அது என்னன்னு பார்த்துருவோம். அங்கிள், அந்த ரிக்ஷாக்காரன் லாட்டரி சீட்டை டேனியல் கிட்ட வாங்கியிருப்பான்னு நம்புறீங்களா? ஏன் அப்படி கேட்குற? அவன் வாங்கின சீட்டை அவன் மகன் திருடி வித்துட்டாங்கிறதும் அதை அப்பா வாங்கினாருங்கிறதும் நம்புற மாதிரி இல்லை. அப்பா எப்பவும் இல்லீகலா எதையும் வாங்க மாட்டாரு. அந்த ரிக்ஷாக்காரன் பையன்கிட்ட எல்லாம் அப்பா சீட்டு வாங்கியிருக்க சந்தர்ப்பம் இல்லை. அப்ப உங்க அப்பா கிட்ட அந்த பரிசு விழாத 9 சீட்டு எப்படி வந்தது? ருத்ராவின் இந்த கேள்வி முன் சம்பத் லேசாக திணறினான். அப்படின்னா அப்பா சீட்டை வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட இருந்து பரிசு விழுந்த சீட்டை யாரோ திருடிக்கிட்டு போயிருக்காங்கன்னு ஊர்ஜிதப்படுத்திக்க வேண்டியிருக்கு. கொன்னுட்டு திருடிக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லு. அப்பாவுக்கு தான் பரிசு விழுந்ததுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா ஏதோ காரணத்துக்காக அவங்க கிட்ட மட்டும் போய் சொல்லியிருக்கணும். என்ன காரணம் இருக்க முடியும்? பார்த்திபன்கிறவன் எழுதின கடிதப்படி பார்த்தா பரிசு விழுந்த லாட்டரி சீட்டை உன்னோட அப்பா அந்த குரூப் கிட்ட ஒப்படைச்சு இம்மீடியட்டா பணம் வாங்கிக்க நினைச்சிருக்கணும். அதாவது பார்த்திபன் குரூப்புக்கு இந்த மாதிரி பரிசு விழுந்த லாட்டரி சீட்டெல்லாம் அல்வா மாதிரி விஷயங்கள். அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கிற கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திக்க கிடைக்கிற சந்தர்ப்பம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நபர்களை பரிசு விழுந்ததே வெளியே தெரியாம உங்க அப்பா யூஸ் பண்ணிக்க பார்த்துருக்கலாம். வெளியே தெரிஞ்சா அப்பாவுக்கு என்ன நஷ்டம்? திரும்பவும் மித்ராவுக்கு பணம் கிடைச்சிடுச்சுன்னு தெரிஞ்சா கடன்காரர்கள் வந்து சூழ்ந்துக்கலாம். யாருக்கு பணம் கொடுக்கறதுன்னு தெரியாம உங்க அப்பா தவிக்க நேரிடலாம். வெளியே யாருக்குமே தெரியாம அபூர்வமா அதிர்ஷ்டத்தால வந்த பணத்தை கொண்டு திரும்பவும் பழைய பணக்கார வாழ்க்கைக்கு ஓசப்படாம திரும்ப உங்க அப்பா முடிவெடுத்திருக்கலாம். வியாபாரத்துல ஈடுபட ஆசைப்பட்டிருக்கலாம். இப்படியே எவ்வளவோ நினைக்க இடம் இருக்கே. இல்ல அங்கிள், அப்பாவுக்கு திரும்பவும் பணக்காரனா ஆகணும், பழைய அந்தஸ்தை மீட்கணுங்கிறதெல்லாம் குறிக்கோள் கிடையாது. கடனை அடைச்சிட்டு நல்ல பெயர் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் குறிக்கோள். அதனால லாட்ரி விழுந்த மறு நிமிஷம் அப்பா அதை உலகத்துக்கு சந்தோஷமா சொல்லத்தான் ஆசைப்பட்டிருப்பாரு. இருவரின் வாத பிரதிவாதத்திலும் மிகவும் முரண்பட்ட யூகங்கள். நடுவே அநியாயமான டேனியலின் சந்தேகத்துக்கிடமான மரணம். ருத்ரா நெடுநேரம் எதுவும் பேசவில்லை. போலீஸ் புத்தி இனி அதிகம் பேசாதே என்பது போல அவரை கட்டி போட தொடங்கியது. என்ன அங்கிள், என் கருத்துக்கு பதிலே இல்லையே உங்ககிட்ட? ருத்ராவிடம் தீர்க்கமான பார்வை, பின்னர் உதட்டில் அசைவு. உன் கருத்துப்படி பார்த்தா உன் அப்பா பரிசு விழுந்திருக்கிறது தெரிஞ்ச மறு நிமிஷம் அதை உலகத்துக்கு சந்தோஷமா தெரியப்படுத்தத்தான் ஆசைப்பட்டிருப்பாரு, அப்படித்தானே? எஸ், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாப்பர் மித்ரா இனிமே பாப்புலர் மித்ரான்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வச்சுப்போம். இந்த பார்த்திபன் குரூப் எப்படி உள்ள நுழைஞ்சது? கருப்பு பணத்தை வெளுப்பாக்கிக்க உங்க அப்பா கிட்ட ஒரு பேரம் ஏன் செஞ்சுது? எனக்கு அதான் புரியல அங்கிள். பொறு, லாட்டரி சீட்டு யார்கிட்ட இருந்தாலும் அவங்க பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணித்தானே தீரணும். அப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அப்பதான் மற்ற முடிச்சுகள் தானா அவிழும். ருத்ராவோடு சேர்ந்து கொண்டு சம்பத்தும் ஆவலாக சீட்டை யார் ப்ரொடியூஸ் செய்ய போகிறார்கள் என்பதை அறிய ஆவலானான். யார் சப்மிட் பண்ணாலும் இந்த ரிக்ஷாக்காரன் அப்போ குறுக்க நுழைஞ்சு ஏன் சீட்டுன்னு கத்துவான். அதுவும் நடக்கும் இல்லையா அங்கிள்? நிச்சயமா. ஆனா அன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல நின்று கத்தினவன், இப்பவே போலீஸுக்கு போறேன்னு சொன்னவன், இந்த நிமிஷம் வர தன் லாட்டரி விஷயமா போலீஸை போய் பார்த்து புகார் பண்ணாததை நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. ருத்ரா ஆச்சரியப்பட்ட போது மணி சுமார் 5 இருக்கும். அவருக்கு பக்கத்து டெலிஃபோன் பேசியது போதும் ருத்ரா என்பது போல சினுங்கி அவரை அழைத்தது. காதை கொடுத்தார். ஐயா, போலீஸ் ஸ்டேஷன்களா? யாரோ நடுங்கும் குரலில் கேட்பது காதில் பாய்கிறது. எஸ், என்ன விஷயம்? ஐயா, நாங்க அண்ணா காலனி குப்பத்தை சேர்ந்தவங்க பேசுறோம். இங்க எங்க குப்பத்து சாக்கடையில 2 பொணம் முதந்துகிட்டு இருக்குங்க. நாத்தம் சகிக்க முடியலங்க. அதை கேட்ட மறுகணம் ருத்ராவின் இரத்த ஓட்டத்தில் முதல் கியரில் இருந்து 4வது கியருக்கு மாறிய மாதிரி ஒரு வேகம். கரெக்டா இடத்த சொல்லியா? உன் பேர் என்ன? பலமான குரலுக்கு மாறியவர் காதில் இப்போது ரொயிங் என்னும் டெலிஃபோன் சீதனமான சத்தம் மட்டுமே விழுந்தது. மறுமுனையில் பேசியவர் போனை பயந்து போய் வைத்து விட்டிருந்தார். ருத்ராவுக்கு புரிந்து போனது. போனை வைத்துவிட்டு திரும்பினவரை
சம்பத் கூர்மையாக பார்த்தான். பார்வையே என்ன என்ன என்று கேட்டது. சம்பத், நீ கிளம்பு, எனக்கு ஒரு அவசர வேலை என்றார். என்ன அங்கிள்? யாரோ 2 பேர் டெட் பாடி ஒரு சாக்கடையில் மிதக்குதான். எங்க? அண்ணா காலனி குப்பம். அப்படின்னா நீங்க புறப்படுங்க, நான் அப்புறம் பார்க்கறேன். பியூர்லி இது உங்க டியூட்டி விஷயம். சம்பத் விவேகமாக நழுவி கொண்டது ருத்ராவுக்கு மிக பிடித்து போனது. சம்பத் எவ்வளவோ இழந்து விட்டான். முதலில் அலங்காரமான பணக்கார வாழ்வு, அடுத்து பாசத்திற்குரிய அப்பா மித்ரா. எல்லாமே அவன் வரையில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள். 100 ரூபாய் தொலைந்து போனாலே தாடி வளர்த்து சோகமாகி வானம் பார்த்து வாழ்க்கை வெறுப்பவர்கள் நடுவில் சம்பத் எதனாலும் துளி கூட தளரவே இல்லை. அந்த தைரியம் அவருக்கு மிக பிடித்திருந்தது. தன் மகளை அவனுக்கு தந்து மருமகனாக்கிக் கொள்ளும் நினைப்பை இப்பொழுது ஒருமுறை வலுவுடன் நினைத்து பார்த்தார். அது மித்ராவுக்கு செய்யும் மகத்தான அஞ்சலியாக இருக்கும் என்று கூட பட்டது. ஆனால் மித்ரா இப்படி குளப்படியாகவா செத்து வைப்பார்? அவர் சாவு மட்டுமா குளப்படி? அந்த லாட்டரி சீட்டு, 50 லட்சம், பார்த்திபன் என்பவர் எழுதிய கடிதம், டேனியலின் சாவு என்று வரிசையாக தொடர்பே தெரியாமல் தொடர்பு கொண்டிருக்கும் விஷயங்களில் கூடத்தான் குளப்படி. இது ஒரு சவாலான கேஸ்தான். நினைவுகளை ஒரு ஓரமாக குவித்துவிட்டு சாக்கடையில் செத்து கிடக்கும் அந்த 2 உடம்பு தொடர்பான கேஸை கவனிக்க தயாரானது அவர் முனைப்பு. சில கான்ஸ்டபிள்கள் சகிதம் அந்த ஸ்டேஷனை விட்டு அதன் நிமித்தம் அந்த ஜீப் கிளம்பியும் போனது. அத்தியாயம் 6. அண்ணா காலனி குப்பம். சுகாதாரம் வீசை என்ன விலை என்று கேட்கும் வீதிகள், அதில் 1000 மேடுகள், பள்ளங்கள், பள்ளங்களில் தேங்கி கிடக்கும் மழை நீர், அந்த மழை நீரில் காகித கப்பல் விடும் கிழிந்த டிராயர் கருப்பு சிறுவர்கள், ஊடே வலிந்து மிதிக்கும் சில ரிக்ஷாக்காரர்கள். எங்கள் ஜாகை இங்கேதான் என்பது போல அவர்களிடம் முகபாவங்கள், டீ கடைகள், அதில் இடைவிடாத சினிமா பாடல்கள், ஒதுங்கி ஒதுங்கி வளையும் தெருவில் எங்களுக்கும் உரிமை உண்டு என திரியும் பன்றிகள். மூக்கை பிடித்து கொண்டு கூட நடக்க முடியாத அந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு ஜீப் நின்று போக ருத்ராவும் போலீஸ் பட்டாளமும் மடமடவென்று இறங்கிக் கொள்கிறது. உடனேயே கூட்டம் சேர்ந்து விட்டது. எங்கையா பணம் மிதக்குது? ஒரு கான்ஸ்டபிள் ஒருவரை பார்த்து கேட்க அவர் கையை ஒரு பக்கமாக காட்டுகிறார். வா, வந்து காட்டு. கான்ஸ்டபிளிடம் அழைப்பு. ஐயா, எனக்கு சோலி இருக்குங்க, நீங்க வேற யாரையாவது? அந்த நபர் மிடறு விழுங்குகிறார். வாயாண்ணா. அரையாத குறையாக சட்டையை பிடித்து கான்ஸ்டபிள் இழுக்க அவர் முன்னால் நடக்கிறார். இந்தியா திருந்த ரொம்ப நாளாகும் என்கிற முணுமுணுப்பு ஒரு போலீஸ்காரரிடம். ருத்ரா மௌனமாக சூழ்நிலையை கிரகித்தபடி நடக்கிறார். குப்பத்தின் சகதி தெருக்களில், தமிழ்நாடு அரசின் போலீஸ் ஷூக்களில் சகதி திப்பிகள் கூட ஒட்ட அஞ்சுகின்றன. திடீரென்று ஓரிடத்தில் நாற்றம் குடலை பிரட்டியது. குப்பத்தின் கழிவு நீர் அவ்வளவும் பள்ளம் போன்ற ஒரு குட்டையில் தேங்கி சாக்கடையாக உருமாறி முடிந்த எல்லை வரை வளைந்து வளைந்து ஓட பார்த்த ஒரு வளைவில் பாலம் ஒன்று, அதன் கீழே பிணங்கள். பாலத்திட்டின் மேல் சிறுவர்கள், பெரியவர்கள் என்று வேடிக்கை பார்க்கும் ஒரு கூட்டம். போலீஸ் கூட்டம் பார்த்த அவர்கள் சத்தம் கேட்ட காக்கை கூட்டம் போல விருட்டென்று விலகி ஒதுங்கி கொள்ள கர்ச்சிப்பால் மூக்கை மூடிக்கொண்டு நெருங்கி சென்று பாலத்திட்டின் மேல் ஏறி கீழே பார்வையை விட்டார் ருத்ரா. முதுகை காண்பித்தபடி மிதக்கும் 2 பிணங்கள். ஒன்றுக்கு வயது 40 இருக்கலாம், இன்னொரு பிணத்திற்கு 15 வயது கூட மதிக்க முடியாது. போலீஸ் வேகமானது. வரவழைக்கப்பட்ட ஸ்வீப்பர்கள் 2 பேர் சாக்கடை சகதியில் இறங்கி பிணங்களின் கால்களை பிடித்து இழுத்தபடி கரை வரை வந்து மிகுந்த சங்கடத்தோடு அந்த உடல்களை தூக்கி கரையில் மல்லாக்க கிடத்திவிட்டு நெற்றி வியர்வையை வழித்து விட்டு கொண்டபோது வெறித்தபடி வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் சிலரிடம் பலமான முணுமுணுப்பு. ஏய், இது நம்ம மாரிமுத்துல்ல? ஆமா, ரிக்ஷாக்காரன் மாரிமுத்து, அவன் மகன் மாணிக்கம். லாட்டரியில் 50 லட்சம் விழுந்திருக்கு. இனிமே நான் மகாராஜன்னு தண்டோரா போட்டுக்கிட்டு திரிஞ்ச பைய இப்படி இங்கே செத்து கிடக்கிறானே. அட, அவன் மகனுமில்ல செத்து கிடக்கிறான். கூட்டம் பேச பேச ருத்ராவிடம் திகைப்பான திகைப்பு. அவர் முகத்தில் கழுகின் பாய்ச்சல். பைக்கை மரத்தடியில் நிறுத்திவிட்டு சோர்வாக வீட்டின் உள்ளே நுழைகிறான் சம்பத். சோகத்தை மாத நாவல் ஒன்றில் மறக்க முயற்சிக்கும் வித்யா நிமிர்ந்து சம்பத்தை பார்க்கிறாள். அடுப்படியிலிருந்து சரஸ்வதியும் எட்டி பார்க்கிறாள். அண்ணே, கேஸ் விஷயம் எந்த மட்டும் இருக்கு? வித்யாவிடம் ஆவலான கேள்வி. ஒரே குழப்பம் வித்யா. ருத்ரா அங்கிள் கூட ரொம்ப குழம்பி இருக்காரு. லாட்ரி சீட்டு கிடைச்சிருச்சா? அது யார்கிட்ட இருக்கு? தெரியல. தெரிவேனாங்குது. அந்த பணம் நமக்கு கிடைச்சிடும் தானே? சரஸ்வதி கேட்டபடி சமையல் கட்டிலிருந்து வெளிப்படுகிறாள். அப்பாவே போயிட்டாரு, இனிமே பணம் தான் வந்து நம்மளை தாங்க போகுதோ? வித்யாவிடம் சலிப்பு. அப்பா சாவுக்கு காரணமே பணம் தானே, அவரைத்தான் காப்பாற்ற முடியல, பணத்தையாவது காப்பாற்றுவோம். சரஸ்வதியின் பேச்சு சம்பத்தை லேசாக கசக்கியது. கொஞ்சம் நான் அதையெல்லாம் மறந்து இருக்க பிரியப்படுறேன், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. சம்பத் லேசாக இறைந்து விட்டு மாடி ஏறுகிறான். ஈசி சாரில் மல்லாந்து வீழ்கிறான்.
தாடையில் ஒரு வாரம் அழிக்காத முடி. விரல்களால் வருடியபடி யோசிக்கிறான். தலைக்கு மேலே கைத்தானின் சுழற்சி. அது சிந்தும் காற்றை மீறி உடம்பில் வியர்வை. பக்கமாய் சுவரில் புகைப்படத்தில் மித்ரா. அவரை பார்க்கும்போது கண்களில் நீர் திரையிடுகிறது. வெளியே காலிங் பெல்லை யாரோ அழுத்தும் சத்தம். வித்யா போய் கதவை திறக்கிறாள். வெளியே போஸ்ட்மேன். அவர் கைவசம் ஒரு கடிதம். மித்ராவின் மனைவி சரஸ்வதியின் பெயருக்கு வந்திருந்தது. அம்மா, உனக்கு லெட்டர் என்றபடி வித்யா ஆவலாக கடிதத்தை பிரித்தாள். சம்பத்தும் சத்தம் கேட்டு இறங்கி வந்தான். கடிதத்தை வித்யாவிடம் இருந்து பிடுங்கி படிக்க ஆரம்பித்தான். திருமதி மித்ரா அவர்களுக்கு வணக்கம். உங்கள் கணவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்பதை தெரிந்து கொண்டோம். எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் இல்லாவிட்டால் பரவாயில்லை. அந்த விழுந்த பரிசு சீட்டை நீங்கள் கூட ஓசைப்படாமல் எங்களிடம் ஒப்படைக்கலாம். அவரிடம் தருவதாக சொன்ன தொகையை நாங்கள் உங்களுக்கு தந்து விடுகிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்காக 2 நாட்கள் தவணை தருகிறோம். சோகத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த தகவல் இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த கடிதத்தை தவறாக புரிந்து கொண்டு சீட்டை அரசாங்கம் வசமே ஒப்படைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அநியாயமாக நீங்கள் வரி கட்டி நஷ்டப்பட வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தில் இதை எழுதுகிறோம். அதன் பிறகு உங்கள் இஷ்டம். இப்படிக்கு பாபுவுக்காக பார்த்திபன். கடிதத்தை படித்து முடித்த சம்பத்தின் கண்களில் விவரிக்க முடியாத விரிவு. என்னென்ன இது? நாம் என்னமோ சீட்டை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இப்படி எழுதியிருக்காங்க. யார் இந்த பார்த்திபன்? வித்யாதான் கேட்கிறாள். பக்கத்தில் அசம்பந்தமாய் சரஸ்வதி. டேய், என்னடா இதெல்லாம்? அவளும் தன் பங்கிற்கு புலம்பத் தொடங்குகிறாள். அப்பா தற்கொலை செய்துகிட்டார்னு ஊர் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. அப்படின்னா இந்த பார்த்திபன் நம்ம குடும்பத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. சம்பத்திடம் கவலை நிரடும் முணுமுணுப்பு. அண்ணே, அப்பா சாவு தற்கொலை இல்லை, கொலைன்னு வெளியில தெரியாதா? தெரியாது. தெரியக்கூடாதுங்கிறது ருத்ரா அங்கிள் உத்தரவு. அதனால தான் பத்திரிகை செய்தி கூட வரல. ஏன் தெரியக்கூடாது? சீட்டை திருடி அப்பாவை கொன்னு இருக்காங்க. அப்படி செஞ்ச கொலை நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் தற்கொலைன்னு நம்பினாதான் கொன்ன நபர் சீட்டை தைரியமாக பேங்க்கில் ப்ரொடியூஸ் பண்ணுவான். இல்லைன்னா மாட்டிக்குவோம், வில்லங்க வரும்னு ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டான். சீட்டை திருடிக்கிட்டு அப்பாவை கொண்டு இருந்தா இப்படி எதுக்கு லெட்டர் வருது? இந்த லெட்டர் படி பார்த்தா லாட்ரி சீட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும் நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும்ல படுது. நல்ல கேள்வி வித்யா. எனக்கும் அதான் புரியலை. ஒருவேளை சீட்டை திருட முயற்சி நடந்திருக்கும் போது அப்பா இறந்துட்டாரோ? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். லாட்ரி சீட்டை அப்பா எங்கேயாவது பத்திரமா வச்சுருக்கணும். வித்யாவின் கருத்தை சரஸ்வதி கெட்டியாக பிடித்து கொண்டாள். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். நல்லா தேடி பாருங்க மகமாயி. அந்த சீட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அது இங்கேயே எங்கேயாவது இருந்து எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கணும். சரஸ்வதியின் அந்த புலம்பல் சம்பத்தை கிள்ளியது. அம்மா, பணம் பணம்னு ஏன் கிடந்த அலைமோதுற? அப்பாவோட பணம் பெருசா? இப்போதைக்கு பணம் தாண்டா நமக்கு எல்லாம். உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும். நீ நல்ல தொழில் பண்ணணும். நம்ம பழைய வாழ்க்கையில் பாதி அளவுக்காவது நாம் திரும்பணும். இதெல்லாம் நடந்தாதாண்டா நமக்கு வாழ்க்கை. அதுக்கு பணம் தான் முதல் தேவை. சரி சரி, கத்தாத, தேடி பார்க்கலாம். நான் இப்போவே ருத்ரா அங்களுக்கு இந்த லெட்டர் சம்பந்தமாக தகவல் தரேன். சம்பத் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப ஆயத்தமானான். சரஸ்வதி பெரிதாக முன்னால் வந்து மறித்தாள். எதுக்குடா? அம்மா, இந்த கேஸில் அவர் நமக்காக நாயா அலைஞ்சிக்கிட்டு இருக்காருமா. அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறது தான் நமக்கு நல்லது. சொல்லாத, இனிமே எதையும் சொல்லாத. சரஸ்வதி தீர்க்கமாக பேசினாள். அம்மா, என்ன பேசுகிற நீ? ஆமாம், இனிமே நீ எதையும் சொல்லாத. நீ எதை சொன்னாலும் உன் அப்பா எழுந்து வந்துட போகிறதில்ல. எல்லாமே பிறகுதான். முதல்ல சீட்டை தேடு. சீட்டு கிடச்சி அதை இந்த பார்த்திபன்கிட்டே கொடுப்போம். பணத்தை வாங்குவோம். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கலாம். சம்பத்தின் பார்வை சரஸ்வதியை பெரிதாக பிராண்டத் தொடங்கியது. அம்மாவின் மறுபக்கத்தில் இப்படி கூட ஆசை புயல் வீசுமா? ஆச்சரியம்தான். அவன் மாய்ந்து போய் அவளையே பார்த்தான். அம்மா சொல்றதும் சரிதானே. நாம முதல்ல சீட்டை தேடுவோம். அது கிடைக்கட்டும். பிறகு மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். வித்யாவும் ஒத்து ஊதினாள். பைத்தியங்களா? சம்பத் கத்தத் தொடங்கினான். உங்களுக்கெல்லாம் காசு ஆசை பிடிச்சிடுச்சு. அதான் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க. அப்படியே சீட்டு நம்மகிட்ட இருந்தாலும் அது என்னோடதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து கத்திட்டு போனானே, ஞாபகம் இருக்கா? அவன் நம்மளை சும்மா விடமாட்டான். லாட்ரி சீட்டை நேரடியாக வாங்கினவன் அவன்தான். அவன் பையன் திருடி வித்த சீட்டை தான் நம்ம அப்பா வாங்கியிருக்காரு. அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? அவன் பொய் சொல்றான்னு சொல்லுவோம். மீறி சமாளிக்க முடியாம போனா அவனுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்து தொலைப்போம். வித்யாவின் இந்த தீர்மானம் ஒரு விதத்தில் சம்பத்தை போட்டு கலக்கியே விட்டது. நீங்க அந்த சீட்டையும் பரிசையும் விடுறதில்லன்னு தீர்மானிச்சிட்டீங்களா? பேச நேரம் இல்ல, போய் தேடுங்க. நானும் தேடுறேன். சரஸ்வதி கட்டளையாக பேசிவிட்டு சுவாமி படம் ஒன்றின் எதிரே போய் கை கூப்பினாள். பின்னர் பெட்டி படுக்கை என்று துளாவ ஆரம்பித்தாள். சம்பத்திடம் ஆச்சரியமான ஆச்சரியம். கைவசம் அந்த பார்த்திபனின் கடிதம். அதை பார்த்தபோது அவனையும் அறியாமல் சிரிப்பு வந்தது.
அதே சமயம் வாசல் பக்கம் யமஹாவின் ஓசை. எட்டி பார்த்த சரஸ்வதியின் முகத்தில் எல் வெடித்து கொண்டிருந்தது. ருத்ரா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 7. வாங்க அங்கிள். மரியாதையாக வரவேற்று ஒரு நாற்காலியை காட்டி உட்காரச் சொன்னான் சம்பத். ருத்ராவின் முகம் வாட்டிய சப்பாத்தி போல வதங்கி இருந்தது. கண்களில் குழப்பத்தின் கொப்பளிப்பு. வேகமாக அவர் எதிரே பார்த்திபனின் கடிதத்தை மடித்து சட்டைப்பையில் வைத்து கொண்டான். ருத்ரா அதையெல்லாம் கவனித்தாரா இல்லையா என்பதே தெரியவில்லை. ஏன் அங்கிள் ஒரு மாதிரி இருக்கீங்க? சம்பத்திடம் நைச்சியமான துவக்கம். ருத்ரா உடனே அவனை ஏறெடுத்தார். அந்த ரிக்ஷாக்காரன் கிடைச்சிட்டான்பா என்றார் படக்கென்று. சம்பத் அதை கேட்டு திடுக்கிட்டு நின்றான். அவனைப் போல பல மடங்கு திடுக்கிட்டு கண்களை அகட்டி விரித்தார்கள் சரஸ்வதியும் வித்யாவும். ருத்ராவுக்கு அவர்கள் போக்கு ஆச்சரியத்தை தந்தது. இவர்கள் முகம் ஏன் இப்படி அரைப்பட்ட மாதிரி ஆகிறது? அவர் கேள்விக்குள் நுழையும் சமயம் சம்பத்திடம் லேசான திணறல். பார்த்திபன் கடிதம் பாக்கெட்டில் அவனை குழப்பியது. கடிதத்தை ருத்ராவிடம் காட்டி வழக்கம் போல செயல்படலாமா, இல்லை அம்மாவும் தங்கையும் ஆசைப்பட்டபடி ஓசைப்படாமல்? அவன் நினைப்பு ரயில் பெட்டி போல நீண்டு வளைய பாக்கெட்டில் பிதுங்களாக தெரிந்த கடிதத்தை ருத்ராவும் பார்த்துவிட்டார். அது என்ன லெட்டர் சம்பத்? கேட்டும் விட்டார். இதற்கு மேல் மௌனம் சாதிப்பது சரியல்ல என்பது போல அந்த கடிதத்தை எடுத்து மௌனமாக அவர் எதிரே நீட்டினான் சம்பத். நிதானமாக படித்த ருத்ராவிடம் மேலும் குழப்பத்தின் பரிமாணம். இந்த கடிதப்படி பார்த்தா சீட்டு அப்பா கிட்ட தான் இருந்திருக்கு. அந்த சீட்டுக்காக கொன்னவங்க கைக்கு அது இன்னும் போய் சேரல. சீட்டை கேட்டு கூட இந்த கொலை நடந்திருக்கலாம் இல்லையா அங்கிள்? சம்பத் அவருக்கு தன் யூகத்தை எடுத்து கொடுத்தான். சரஸ்வதி அவனை முறைத்து பார்த்தாள். சண்டாளா, சொல்ல வேண்டாம் என்ற தகவலை சொல்லிவிட்டாயே என்பது போல பார்த்து மனதுக்குள் சபித்தாள். ருத்ராவிடம் நெடுநேரம் மௌனம். ஏன் அங்கிள் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த லாட்டரி சீட்டு விஷயத்துல இன்னும் எத்தனை திருப்பங்களோ தெரியல என்றார். நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? ரிக்ஷாக்காரன் கிடைச்சிட்டான்னு சொன்னேன் இல்லையா? அவன் உயிரோட கிடைக்கலப்பா, பிணமாதான் கிடைச்சிருக்கான், கொலை செய்யப்பட்டிருக்கான். ருத்ராவின் அந்த தகவல் சம்பத்தை வாய்ப்பிழக்க விட்டது. சரஸ்வதியிடம் மட்டும் அப்பாடா என்கிற பெருமூச்சு. சரஸ்வதியின் அந்த போக்கு ருத்ராவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கணவனை இழந்து கண்ணில் சோகத்தை காட்டியபடி ஒரு துரும்பாக இளைத்து இயங்கி திரியவே சக்தியற்ற நிலையில் இருக்க வேண்டியவளிடம் 1000 படபடப்பு. பார்வையில் ஏதோ மூடி மறைக்கும் உணர்வு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ரிக்ஷாக்காரன் கொலை செய்யப்பட்டிருக்கானா? அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் சம்பத்தின் முன் ருத்ராவின் சிரம் களைப்போடு அசைகிறது. எஸ், அன்னைக்கு உங்க வீட்டில் சத்தம் போட்டுட்டு போனவன வழியிலேயே யாரோ தீர்த்து கட்டி சாக்கடையில போட்டுட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்த ஃபோன், அதாவது அந்த அண்ணா காலனி குப்பம் சாக்கடை பிணம் இவங்க தானா? இவங்களே தான். இருவரும் பேசும் சமயம் சரஸ்வதியும் வித்யாவும் தங்கள் தேடும் படலத்தை தொடங்கி விட்டிருந்தனர். அம்மா, லைன் கிளியர், போட்டிக்கு வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிக்ஷாக்காரனும் அவுட். தேடும்போது வித்யா சரஸ்வதியின் காதோரமாக கிசுகிசுக்கிறாள். எல்லாம் அந்த சாமி செயல். சரஸ்வதியிடம் முணுமுணுப்பு. ஆனால் சாகர யாரும் இயற்கையா சாகல, கொல்லப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. முதல்ல அப்பா, அடுத்து அந்த டேனியல், 3வது ரிக்ஷாக்காரன். எனக்கு நினைச்சாலே லேசா பயமா இருக்கு. இத்தனைக்கும் சீட்டு எங்க இருக்குன்னு தெரியல, பணமும் மாத்தி கைக்கு வரல. அம்மா, மர்மமா என்னமோ நடக்குதுமா. வித்யா விரிவாக பேசவும் முதல் முறையாக சரஸ்வதியின் இதயம் கூட பயந்து துடிக்க தொடங்கியது. ஆமாம்மா, நீ சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, என்னமோ நடக்குது. பண ஆசை உதிர்ந்து பயம் அவள் மென்னியில் மெல்ல ஏறத் தொடங்கியது. சீட்டு என்னமோ நம்மகிட்ட தான் இருக்கிற மாதிரி இந்த பார்த்திபன்கிறவன் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா, யாருமா இந்த பார்த்திபன்? வித்யா கேட்ட கேள்வியைத்தான் ஹாலில் ருத்ராவிடம் சம்பத் கேட்டுக்கொண்டிருந்தான். அங்கிள், இனி கொஞ்சமும் தாமதிக்காம இந்த பார்த்திபனை கண்டுபிடிக்கணும். யார் இந்த பார்த்திபன்? அவன் கேள்விக்கு பதிலாக ருத்ரா கடிதத்தின் தபால் முத்திரையை ஊன்றி பார்த்தார். கடிதத்தில் திருப்பரங்குன்றம் முத்திரை. லெட்டர் திருப்பரங்குன்றத்துல போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. உங்க அப்பாவுக்கு அங்க யாரும் பழக்கம் உண்டா? ருத்ராவின் கேள்விக்கு தாவத் தொடங்கின சம்பத் மூளை செல்களில் திருப்பரங்குன்றம் குறித்து யோசித்து கலைத்ததுதான் மிச்சம். அப்பா கிருத்திகை திருப்பரங்குன்றம் போவாரு. அங்க பாஸ்கர பாபுங்கிற கான்ட்ராக்டரும் அப்பா கூட சேர்ந்துக்குவாரு. ஒரு தடவை அப்பா பாஸ்கர பாபு கொடுத்தாருன்னு சொல்லி பஞ்சாமிர்தம் கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. பேச்சோடு உள்ளே நுழைந்தாள் வித்யா. ருத்ரா அவளை ஆச்சரியத்தோடு கவனித்தார். லேசான ஒரு நன்றி பார்வை. உதட்டில் பாஸ்கர பாபு என்கிற முணுமுணுப்பு. 2 தடவை அதை சொல்லி சொல்லி பார்த்தபோது அதற்கு பாபா என்கிற சத்தம் தூக்கலாக ஒலிக்கவும் கண்களில் விளக்கறிந்தது ருத்ராவிடம். பாஸ்கர பாபு, எஸ், பாஸ்கர பாபு தான் பாபா. அவன்தான் பாபாவாக இருக்கணும். உற்சாகமாக கத்தினார். அங்கிள், பாஸ்கர பாபு தான் பாபானே வச்சுப்போம். அவனை இப்போ நாம பார்த்து என்ன ஆக போகுது? சீட் இருந்தா சப்மிட் பண்ணு, நான் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இதுல இருந்தே சீட்டு அவங்கிட்ட இல்லைன்னு தெரிய வருது. சீட்டு எங்க யார்கிட்ட இருக்கும்னு தெரியல. இந்த நிலையில பாபாவை பார்த்து ஆக போற விஷயம் என்ன?
வித்யாதான் அத்தனை அணுசுத்தமாக கேட்டாள். ருத்ராவிடம் அதை கேட்க லேசான சிரிப்பு. உங்க அப்பாவுக்கு பரிசு விழுந்த விஷயம் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது? உங்க அப்பா சொல்லியா இல்ல வேற ஆள் மூலமாவாங்கிறது பாபாவை பார்த்தாதான் தெரியும். அது மட்டும் இல்ல, சீட்டு பாபா கிட்ட இல்லைன்னா சீட்டு தொடர்பான நபர்கள் வரிசையா ஏன் சாகணும்? முதல்ல உங்க அப்பா, அடுத்து சாட்சி டேனியல், மூணாவது சீட்டை நான் தான் வாங்கினேன்னு கத்திய ரிக்ஷாக்காரன். இவங்களை யார் கொலை செய்தாங்க? ஒரு பக்கம் வரிசையா கொலைகள், மறுபக்கம் சீட்டு தன்கிட்ட இல்ல இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நம்மளை ஏமாத்த இந்த மாதிரி கடிதம். இது எல்லாமே இந்த பாபாவோட செயல்தாம்மா. உங்க அப்பா சீட்டை கொடுத்து பணத்தை வாங்க போயிருக்கணும். சீட்டை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காம கொன்னு இருக்கணும். கொன்ன மனிதரை சாமர்த்தியமா உங்க வீட்டு தோட்டத்துக்கே கொண்டு வந்து தூக்குல போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அன்னிக்கே சீட்டு என்னதுன்னு சத்தம் போட்ட ரிக்ஷாக்காரனையும் கவனிச்சு கொன்னுட்டாங்க. தான் சீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த டேனியல் நான் இவங்களுக்கு விற்கலன்னு ஒருவேளை சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு காரை ஏற்றி அவனையும் கொன்னுட்டாங்க. இதான் நடந்திருக்கு. ருத்ராவின் விவரிப்பில் சம்பத் உறைந்தே போய்விட்டான். நடந்த எதையும் போலீஸ் இன்னும் கொலைன்னு சொல்லி பேப்பர்களுக்கு தகவல் தரல. அப்படி தகவல் தந்தா அது லாட்ரி சீட்டுக்கான கொலைன்னு தெரிய வந்துடும். சீட்டு யார்கிட்ட இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மாட்டிக்க வேண்டி வந்துடும்னு பண்ணாமல் விட்டுடலாம். அதனால தான் நாங்கள் பத்திரிகைகளுக்கு சொல்லலை. அதே சமயம் எல்லா பேங்க் மேனேஜருக்கும் தகவல் தந்துட்டோம். அப்படின்னா சீட்டு பாபா கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? எஸ், எனக்கு சந்தேகமே இல்லை. ஒரு வாரம் பார்ப்போம். நாம் செஞ்ச கொலைகள் எந்த மாதிரி போலீஸால் யோசிக்கப்படுதுன்னு கவனிப்போம். லாட்ரி சீட்டு சம்மந்தமாக யோசிக்கப்படாமல் கொலை நடந்ததே எதுக்குன்னு தெரியாமல் போலீஸ் மண்டையை பிச்சுக்குதான்னு கவனிப்போம். அப்படி செஞ்சால் டிக்கெட்டை பேங்க்கில் சப்மிட் பண்ணலாம்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்படின்னா அந்த சீட்டை இன்னும் 2 நாளில் பாபா பேங்க்கில் சப்மிட் பண்ணணும். அப்படித்தானே? நிச்சயமா. யார்கிட்ட இருந்தாலும் சீட்டு முடங்கிடக்கூடாதுன்னு நாங்கள் கவனமாக நடந்துக்கிட்டதுக்கான பலன் 2 நாளில் தெரிஞ்சிடும். ஆல் த பெஸ்ட் அங்கிள். ஆமாம், பாபா யாருங்கிறது இப்போதானே நான் சொல்லி தெரிய வந்திருக்கு. எப்படி முன்கூட்டியே இப்படி பிளானிங்காக நியூஸை பத்திரிகைகளுக்கு தராமல் விட்டீங்க? வித்யா தான் கேட்டாள். பாபா வேணும்னா யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸு தான் இதையெல்லாம் செய்யணும்னு நான் நினச்சது சரியாக போயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸு பாபா தான்னு நான் நம்புகிறேன். ருத்ராவிடம் ஒரு புதிய தெளிவு. குழப்பம் விலகி வெளிச்சம் பரவுகின்ற மாதிரி உணர்வு. எல்லோரிடமும் ஆச்சரிய தொற்றுதல். பாஸ்கர பாபுங்கிற பாபா மாட்டிக்கிட்டியா? அத்தியாயம் 8. ஸ்டேஷன் வாதநாராயண மரத்திற்கு அந்த காக்கை வந்து சேர்ந்தபோது மணி 10 இருக்கும். ஏதோ ஒரு அடிதடி வழக்குக்காக 2 பேர் கான்ஸ்டபிள் ஒருவரிடம் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆளுக்கு ஆள் 50-100ஆக அழுத கணக்கை போட்டு பார்த்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து தோள் மேல் கை போட்டு சிநேகமாக சிரித்தும் கொண்டனர். லஞ்சம் அழுத பிறகு தங்களுக்கு வந்த ஞானத்தை நினைத்து பார்த்தும் கோர்ட்டுக்கு போகாமல் இடைவெளியிலேயே மனம் மாறி சமரசத்துக்கு வந்துவிட்டதையும் பார்த்தபோது அவர்களுக்கே அவர்களை எண்ணி சிரிப்பு வந்தது. இருவரையும் சிநேகமாக பார்த்த கான்ஸ்டபிளிடம் அதிர்ச்சி. என்னையா சமரசமா போயிட்டீங்க? உங்களுக்கு 50 ரூபாயும் 100 ரூபாயும் அப்பப்போ அழுவுறதை விட இது பெட்டரா பட்டுச்சு. சாட்சிக்காரன் காலை விட சண்டைக்காரன் காலே மேல்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? கேள்வி மேல் கேட்டுவிட்டு வழக்கு வாபஸ் என்று எழுதியும் கொடுத்துவிட்டு வெளியேறினர். லஞ்சத்தால் இப்படியும் ஒரு ஞானமா? வாதமரத்து காக்கையிடம் ஆச்சரியம். அப்பொழுதுதான் ருத்ரா நுழைந்தார். மிக தெளிவாக உற்சாகமாக தெரிந்தார். மனம் முழுக்க பாஸ்கர பாபுவை பற்றியே எண்ணம். டேபிளில் வந்து அமர்ந்தபோது பாஸ்கர பாபு பற்றிய ஃபைல் காத்திருந்தது. அதில் அவரது ஏற்பாட்டின்படி துப்பறியப்பட்ட தகவல்கள். பாஸ்கர பாபுவின் ஜாதகமே அதில் இருந்தது. ஏறத்தாழ 50 வயது தொழிலதிபர். செங்கல், வெல்லம், வெங்காயம் என்று ஜடப்பொருள், உயிர்ப்பொருள் என்று சகல வியாபாரத்திலும் மனிதர் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. திருப்பரங்குன்றம் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய மனிதராக, அநேக தர்ம காரியங்களை எல்லாம் செய்பவராக ஃபைல் அவரை பற்றிய செய்தியை சொன்னது. விரைவில் அரசியலில் குதித்து எம்எல்ஏ ஆக இருப்பதாக சிவப்பு கட்டத்தில் ஒரு செய்தி ருத்ராவை கிள்ளியது. கூடவே பாஸ்கர பாபுவின் ஒரு புகைப்படம். படத்தில் சுவரோடு கூட்டுறவுத்துறை மந்திரியும் மாலையும் கழுத்துமாக சிரிக்கிறார். நான் லேசுப்பட்ட மனிதனில்லை என்பது போல பாஸ்கர பாபுவின் இதழ் கடையிலும் துளி புன்னகை. சந்திர வழுக்கை, சக்கை மீசை, கதர் ஜிப்பா வேட்டி, கூப்பியிருக்கும் கைவிரல்களின் நவரத்ன மோதிரம், அகண்ட மேம்பாலம் போன்ற நெற்றி, அதில் பிறை கீற்று போல குங்குமம். புகைப்பட பாஸ்கர பாபு ருத்ராவை லேசாக மிரட்டுகிறார். வில்லத்தனத்தை பாஸ்கர பாபுவிடம் பொருத்தி பார்க்கிறது ருத்ராவின் மனது. பொருந்துவதாக உள்மனது சொல்கிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக திருப்பரங்குன்றம் எஸ்ஐ ரகுநாத பெருமாளே அங்கு வர ருத்ராவிடம் பிரத்யேக உற்சாகம். வாங்க ரகு, உங்க ஊர்ல வருங்கால எம்எல்ஏ பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யார்? பாஸ்கர பாபு பத்தியா? ரகுநாத பெருமாள் சட்டென்று அப்படி கேட்டதில் ருத்ராவிடம் லேசான அதிர்ச்சி.
எக்ஸாக்ட்லி ரகுநாத், என் கேள்வியை எப்படி இவ்வளவு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னீங்க? நான் மட்டுமில்ல ருத்ரா, என் ஏரியாவில் யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவங்க இந்த பதிலை யோசிக்காம சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்கர பாபு அவ்வளவு ஃபேமஸ். உங்கள் அனுபவத்தில் பாஸ்கர் பாபு எப்படி? ஏன் கேட்குறீங்க ருத்ரா? காரணமாக தான் ரகுநாத், பாஸ்கர பாபு ஒரு பெரிய கிரிமினலா என் வரையில் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கே, எப்படி? சாரி, நான் இப்போ காரண காரியங்களை சொல்ல முடியாது. 3 கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா நான் சந்தேகிக்கிறேன். இம்பாசிபிள். டேபிளை குத்தியபடி எழுந்திருந்தார் ரகுநாத பெருமாள். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ரகுநாத்? எனக்கு தெரிஞ்சு கொலை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சும் அவருடைய பிரதான எதிரிகளை கொல்லாம என்கிட்ட ஒப்படைச்சு சட்டம் தந்த தண்டனையை மட்டும் வாங்கி தந்தவர் அவர். அவர் மனசு வச்சிருந்தா எவ்வளவோ கொலைகளை மிக சாமர்த்தியமா பண்ணிட்டு தப்பிச்சிருக்கவும் முடியும். ஆனா பாபா அப்படிப்பட்ட மனுஷர் இல்ல. பாபாவா? எஸ், அவரை சுருக்கமா அப்படித்தான் மரியாதையா கூப்பிடுறாங்க. பாபாவை தெரிஞ்ச உங்களுக்கு பார்த்திபனையும் தெரிஞ்சிருக்கணுமே. எஸ், ஐ நோ வெரி வெல். பார்த்திபன் பாபாவோட ரைட் ஹேண்ட். அப்படின்னா என் யூகம் சரி மிஸ்டர் ரகுநாத். பாபா ஒரு சாமர்த்தியமான கொலைகாரர். திரும்பவும் சொல்றேன் ருத்ரா, அவசரப்படாதீங்க. பாபா விஷயத்துல அவசரப்பட்டா அது உங்க எதிர்காலத்தை ரொம்பவும் பாதிக்கும். என்ன, அவரோட அரசியல் சகவாசமும் பணமும் என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றும், அவ்வளவுதானே? நோ நோ, இந்த மாதிரி அசட்டு தைரியம் வேணாம். நிஜமாலுமே பாபா ரொம்ப நல்ல மனுஷர், அதனால சொல்றேன். ஒருவேளை நீங்க அவர்கிட்ட கை நீட்டிட்டீங்களோ? ருத்ராவின் அந்த கேள்வி ரகுநாத்தை பலமாகவே கீறியது. ஸ்டாப் இட் ருத்ரா, என்ன போல நீங்களும் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. பொய்யான யூகங்களால பலியாகிடக்கூடாதுங்கிற சென்ஸ்ல நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க கேஸ்ல நீங்க பாபா கிட்ட நெருங்கி பாருங்க, நான் சொன்னதை புரிஞ்சுப்பீங்க. ரகுநாத்தின் அந்த கோபமான பேச்சின் முன் நெடுநேரம் வரை ருத்ரா எதையும் பேசவில்லை. பின்னர் அந்த மௌனத்தில் இருந்து மெல்ல விடுபட்டு பாபாவுக்காக பார்த்திபன் மித்ராவுக்கு எழுதிய முதல் கடிதத்தை தூக்கி ரகுநாத் எதிரே விரித்தார். அதை படித்த ரகுநாத் முகத்தில் ஓட்டாஞ்சலில் விழுந்த நீர்ப்பரப்பு போல சலனம். ஆமா, யார் இந்த மித்ரா? பின்னர் அவரிடம் சன்னமான குரலில் கேள்வி. முன்னாள் கோடீஸ்வரர், சாகும்போது ஒரு பாப்பர். ருத்ராவின் தீர்க்கமான பதில். செத்துட்டாரா? எஸ், சாதாரணமா சாகல, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. உங்க யூகப்படி அதுக்கான காரணம் 50 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்த ஒரு லாட்ரி சீட்டு தான். எப்படி? மித்ரா கிட்ட இருந்த ஒரு லாட்ரி சீட்டுக்கு 50 லட்சம் பரிசு விழுந்திருக்கு. சீட்டை கவர்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணினா வரி பாக்கி போக 40-42 லட்சம் கூட தேருமாங்கிறது சந்தேகம். பாபாவோ 50 லட்சம் அப்படியே தர்றதா சொல்லி மித்ராவை கூப்பிட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு பணம் தராம கொன்னுட்டாரு. இதுல பாபாவுக்கு என்ன லாபம்? தன்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை வெளுப்பாக்கிக்க முடியுமே. லெட்டர்லேயே அதை ஜாடையா சொல்லியிருக்காரே, தெரியலையா? ருத்ராவின் அந்த மடக்கலில் ரகுநாத் நெடுநேரம் எதுவும் பேச முடியவில்லை. என்ன ரகுநாத், பேச்ச காணோம்? பாபாவுக்காக பெருசா வக்காலத்து வாங்கினீங்களே. ருத்ராவிடம் கிள்ளல். ரகுநாத் முகம் அதை கேட்டு இலக்காரமான புன்னகையோடு நிமிர்கிறது. ருத்ராவுக்கும் அதை பார்க்க ஆச்சரியம். இப்பவும் சொல்றேன் ருத்ரா, பாபா நல்ல மனுஷன்தான். அந்த லெட்டர் ஏதோ ஃப்ராடு. எப்படி சொல்றீங்க ரகுநாத்? 50 லட்சத்துக்கெல்லாம் ஒரு கொலையில ஈடுபடுற சீப்பான ஆள் கிடையாது பாபா. அடுத்து எந்த கொலைகாரனும் ஒரு கொலையை செஞ்சுட்டு இப்படி அகப்பட்டுக்கிற மாதிரி லெட்டர்லாம் போட்டு எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி காட்டிக்க மாட்டான். அப்படியே பாபா உங்க கணக்குப்படி கொலை செய்ய ஆசைப்பட்டிருந்தா தன் ஆட்களை விட்டு நேர்லேயே மித்ராவை அழைச்சிக்கிட்டு தான் வர சொல்லியிருப்பாரு. லெட்டர்லாம் போட மாட்டாரு. பொட்டில் அறைந்த மாதிரி பேசிய ரகுநாத பெருமாளை ருத்ரா தீர்க்கமாக பார்க்கிறார். அழுத்தம் திருத்தமான அந்த பேச்சு அவரை வெகுவாக யோசிக்க வைக்கிறது. வாஸ்தவம்தான் என்பது போல எண்ண வைக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்போவே என் கூட பாபாவை பார்க்க வாங்க, எல்லாமே கிளியர் ஆயிடும். ரகுநாத பெருமாள் அழைத்த போது டெலிஃபோன் சினுங்கியது. காதை கொடுத்தவர் முகத்தில் ஆச்சரிய ரேகையின் மின்னல் ஓட்டம். வாட் ஹேப்பன்? ரகுநாத பெருமாள் கேட்கிறார். அந்த 50 லட்சம் ரூபாய் லாட்ரி சீட்டை காயத்ரிங்கிற ஒரு சின்ன பொண்ணு தன் சீட்டு தனக்கு பரிசு விழுந்திருக்குன்னு பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காளாம். பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. உங்க யூகப்படி பாபா கிட்ட சீட்டு இருந்தா அவரோ அவரை சார்ந்தவங்களோ தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்காகத்தானே கேஸை பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாமல் ப்ரெஸ் நியூஸ் ஆக்காமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்க. உங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை என்னன்னு கவனியுங்க. பேசின ரகுநாத பெருமாள் எழுந்து கொண்டார். ருத்ராவின் பார்வை அவரை கெஞ்சலாக பார்த்தது. பாதாளத்தில் நழுவி கொண்டிருப்பவரைப் போல அவரை காட்டியது. கொஞ்சம் நில்லுங்க என்று கை காட்டியது. அத்தியாயம் 9. இந்தியன் பேங்க். புதிய 3 மாடி கட்டிடத்தின் மைய அடுக்கில் சதுரம் சதுரமாக பலகை பிரிவுகள். ஒவ்வொரு சதுர பிரிவிலும் ஒரு மனித உடல் தாங்கும் ஃபேனின் காற்று சுழற்சி போதாமல் வியர்வை நெரிசலோடு ஃபைல்களை நகர்த்தி கொண்டிருக்க அங்கும் இங்குமாக வாடிக்கையாளர் கூட்டம். கேஷ் கவுண்டரில் ரூபாய் நோட்டுகளோடு லட்சக்கணக்கில் கபடி ஆடிக்கொண்டிருந்தார் கேஷியர். அருகில் மேனேஜர் அறை.
உள்ளே காயத்ரி, கூடவே அவளது மாமா சிவானந்தம். காயத்ரி 20 வயது இளமை, உடம்பு முழுக்க பாண்டி விளையாடி கொண்டிருந்தது. பால்கோவாவை கிளறி கொட்டின மாதிரி இடுப்பு மடிப்பில் பெண்மையின் சப்பு கொட்டும் ரசனை, பிரேசியரை வெளிக்காட்டும் ரவிக்கை, கழுத்துச் சங்கிலி கர்வத்தோடு மாராப்பின் மேல் உரசியபடி கிடந்தது. முகத்தில் படித்த கலை, கூடவே 50 லட்சம் விழுந்த அபார சந்தோஷம். ஒரு பக்கமாய் வகிடெடுத்து வாரிய இடுப்பை தொட்ட கூந்தல் பின்னல், இடுப்புக்கு கீழே முன்பின்னாய் பாந்தமான சதைக்கட்டு, மொத்தத்தில் பிரம்மன் சீரியஸான கவனத்தில் படைத்த மாதிரி ஒரு உடற்கட்டு. மொத்தத்தில் காயத்ரியிடம் ஸ்ரீதேவிகளும் கௌதமிகளும் முகாம் போட்டிருந்தார்கள். ஆனால் காயத்ரியின் கண்களில் கொப்பளிக்கும் கோபம். காரணம் மேனேஜருக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. அவள் லாட்டரி சீட்டோடு வந்து 1 மணி நேரத்துக்கும் மேலாகிவிட்டது. மேனேஜர் அவளை துளிகூட பொருட்படுத்தாமல் சீட்டை மட்டும் வாங்கி வைத்து கொண்டு பேசாமல் இருந்தார். ஏன் சார் எங்களை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க? 50 லட்சம் ரூபாய் சீட்டை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒரு வவுச்சர் இல்லை, ரெசிப்ட் இல்லை. எங்களுக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காயத்ரி லேசாக புலம்பிய போது கண்ணாடி கதவு திறக்கப்படும் சத்தம். திரும்பி பார்த்தபோது ருத்ரா, கூடவே ரகுநாத பெருமாள். மேனேஜருக்கு உயிர் வந்த மாதிரி ஒரு உணர்வு. வாங்க இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் கம். இவங்க தான் சீட்டை சப்மிட் பண்ண காயத்ரி. அவர் உள்ளே நுழைந்த மறுவினாடியே அறிமுகத்தை முடித்து வைத்தார் மேனேஜர். காயத்ரியிடம் அதிர்ச்சி அதை கண்களில் கச்சிதமாக காண்பித்தாள். மாமா சிவானந்தம் கூட பதட்டப்பட்டார். என்ன சார் இது? எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, இந்த லாட்டரி சீட்டு விஷயமா ஒரு சின்ன என்கொயரி. ருத்ராவே ஆரம்பித்தார். என்ன என்கொயரி? இது சிவானந்தம். அதெல்லாம் அப்புறம், முதல்ல நாம மிஸ்டர் மித்ரா பத்தி பேசுவோமே. யார் மித்ரா? சிவானந்தம் குழப்பத்துடன் கேட்டார். மித்ராவை தெரியாது? உங்க நண்பர் சார். அவர் எங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு தான் செத்திருக்காரு. ருத்ரா ஒரு தினசாக பேசுவது நிச்சயமாக இருவருக்குமே புரியவில்லை. யார் மித்ரா? என்ன லெட்டர்? நிஜமாலுமே அறியாமை கண்ணில் மின்ன காயத்ரி கேட்டாள். ரகுநாத பெருமாளின் பார்வை அதை அழகாகவே பதிவெடுத்தது. உள்ளொன்றும் வெளியொன்றும் என்றால் அதை கச்சிதமாக காட்டும் உறுப்பான அவளது கண் எனக்கு நடிக்க தெரியாது என்பது போல நிஜமாலுமே தெரியாத விஷயத்தை காட்டியது. ரகுநாத பெருமாளிடம் திருப்தி. அதை தனது போலீஸ் பாஷையில் ருத்ராவிடம் தெரிவிக்க ருத்ராவுக்கும் புரிந்து போனது. சரி, உங்களுக்கு மித்ராவை தெரியாம போகட்டும். ஆனா இந்த லாட்டரி சீட்டை எங்கம்மா வாங்கின? நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். பெரியார் பஸ் ஸ்டாண்டுல ஒரு விடலை பையன்கிட்ட. எப்போ? ஊருக்கு போக பஸ்ல உட்கார்ந்துருந்தப்போ. எந்த ஊருக்கு? எனக்கு சொந்த ஊர் சேலம். சேலம் போக உட்கார்ந்துருந்தப்போ. சரி, பரிசு விழுந்து ரொம்ப நாளாச்சே. இவ்வளவு நாள் என்ன பண்ணின? எனக்கு பரிசு விழுந்த விஷயமே இப்பதான் தெரியும். இப்பன்னா? இன்னைக்கு காலையில. அதெப்படி? சீட்டு வாங்க தெரியும், ஆனா அதுக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியாதா? நோ, நான் ஊர்ல இல்ல, டெல்லி போயிருந்தேன். நேத்து தான் வந்தேன். எதுக்கு டெல்லிக்கு போனீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? இந்த சீட்டுக்காக சில விபரீத சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன், இந்த சீட்டை வித்த விடலை பையனே இப்போ உயிரோட இல்லை. நிஜமாவா சார்? பொய் பேச நாங்கள் இங்கே வரல. நானும் பொய் சொல்லலை சார். இது நான் வாங்கின சீட்டு தான். சத்தியமாக நீங்கள் சொல்கிற எதுவும் எனக்கு தெரியாது. காயத்ரியிடம் கண்ணில் நீர் கட்டி விட்டது. நெடுநேரம் அங்கே அவர்களிடம் பேச்சே இல்லை. காயத்ரி பெரிதாக விசும்ப ஆரம்பித்து விட்டாள். ஓகே, நாளைக்கு திரும்ப சந்திக்கிறேன் என்று நிமிர்ந்த ருத்ரா மேனேஜரை பார்த்தார். அந்த லாட்ரி சீட்டை ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். கீப் பேங்க் கஸ்டடி நவ். பி கேர்ஃபுல். பத்திரிகைகளுக்கும் தகவல் தெரிய வேண்டாம் என்றார். மேனேஜர் தலை கோவில் மாடாகியது. காயத்ரியும் சிவானந்தமும் ருத்ராவுடன் கிளம்பினர். வெளியே நிற்கும் ஜீப்பில் ஏறிக்கொண்டனர். உங்களை உங்கள் வீட்டிலேயே ட்ராப் பண்ணுறேன். ஆமாம், எப்போ சேலம் போனீங்க? ஜீப் கிளம்பும்போது கேட்டார். 10 நாள் இருக்கும். தெளிவாக தேதியை சொல்லணும். 8ஆம் தேதி காலையில். எந்த பஸ்ஸில்? அண்ணால. டெல்லிக்கு எதுக்கு போனீங்க? இன்டர்வியூக்கு. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூ. இதற்குள் வீடு வந்துவிட்டது. அவர்கள் இறங்கி கொண்டனர். நடுத்தரமான வீடு. உங்கள் அப்பா அம்மா? இறங்கும்போது கேட்ட கேள்விக்கு காயத்ரியிடம் நடுக்கமான குரலில் பதில். அவங்க ரொம்ப வயசானவங்க, உள்ள இருக்காங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு அண்ணன். அண்ணன் இப்போ எங்க? அது ஒரு தண்ணி வண்டி, எங்கேயாவது பார்ல குடிச்சுக்கிட்டு கிடப்பான். அதற்கு மேல் ருத்ரா எதையும் கேட்கவில்லை. ஜீப்பை கிளப்பி கொண்டு பறக்க ஆரம்பித்தார். அருகில் அமர்ந்திருக்கும் ரகுநாத பெருமாளிடம் ஒரு அசாத்திய அழுத்தம். என்ன ரகு, பேச்சையே காணோம்? உங்களை நினைச்சா சிரிப்பு வருது ருத்ரா. இப்படித்தான் ஆரம்பித்தார் ரகு. ஏன், என் நிலை அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஆமா, முதல்ல பாபாவை சந்தேகப்பட்டீங்க, இப்ப காயத்ரி. இந்த பொண்ணும் துளி கூட பொய் சொல்ற மாதிரி இல்ல. சேலம் போனது டெல்லி போனதெல்லாம் உண்மைன்னா இது சொல்றதும் உண்மைதான். சரி, இந்த பெண் சொல்றது உண்மைன்னே வச்சுப்போம். அந்த லாட்டரி விஷயமா 4 கொலை நடந்திருக்கே, அது எப்படி? 4 முதல்ல கொலைதானே? எஸ், ஐ ஹாவ் நோ டவுட். அப்படின்னா மித்ரா எப்படி கொலை செய்யப்பட்டிருந்தாரு? குரல் வலையில நிறைய கீறல்கள், எலும்பு முறிவு, தூக்குல தொங்குனா அப்படி நடக்கிறது அபூர்வம்.
அதாவது அபூர்வமா நிஜமாலுமே தற்கொலை செய்துள்ள நபர்களுக்கு இப்படி எலும்பு முறிவு ஏற்படலாம் இல்லையா? சில கேஸில் இப்படி நடந்திருக்கு. சரி, அடுத்து டேனியல் சாவு. கார் மேலே ஏறி இறந்துருக்கான். பியூர்லி பிளான்ட் ஆக்சிடெண்ட். நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? நோ, கூட்டத்தில் பேசிக்கிட்டாங்க. இன்னும் ரிப்போர்ட் வரல, வந்தா தெரியும். ஆனால் அதுவும் சாவு தான். தற்கொலை செய்துக்கிறவன் சாக்கடையில் போய் விழமாட்டான். அவசரப்படாதீங்க ருத்ரா. ரிக்ஷாக்காரன் கொலை செய்யப்பட்டானே வச்சுப்போம். அதை வேற யாராவது வேற எதுக்காகவாவது கூட செஞ்சிருக்கலாம். லாட்ரி சீட்டுக்காகத்தான் இந்த கொலைனா இந்த காயத்ரி தான் எல்லா கொலைகளையும் செய்திருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா கொலை செய்கிற மூஞ்சி மாதிரியா தெரியுது? அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மித்ரா தற்கொலை தான் செய்துக்கிட்டு இருக்காரு. டேனியலுக்கும் விபத்து தான் காரணம். லாட்ரி சீட்டுக்கும் மித்ரா ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லை. ரிக்ஷாக்காரன் சாவுக்கு கூட யாரோ தான் காரணம். அப்போ அந்த பாபாவுக்காக பார்த்திபன் எழுதின கடிதம், மித்ரா வீட்டில் மீதி இருந்த 9 லாட்ரி சீட்டெல்லாம் மித்ரா சாவை வச்சு யாரோ செஞ்ச குழப்பம். யாரோ எதுக்கு குழப்பம் விளைவிக்கணும்? அவரால் எவ்வளவோ பேருக்கு லட்சக்கணக்கில் கடன் கொடுத்த வகையில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. வெறுத்து போய் இப்படி ஒரு வகை சாடிச மனப்பான்மையில் செய்திருக்கான். இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிறீங்களே, அதை பார்க்க ஒரு சந்தோஷம்தான். மித்ரா குடும்பத்துக்கு இப்போ பண ஆசை ஏற்பட்டிருக்கு பாருங்க. இனி பணமோ சீட்டோ நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது தெரிய வரும்போது ஒரு வெறுப்பு ஏற்படும் இல்லையா? இந்த வெறுப்பு ஏற்படணும்னு நினச்சிருக்கலாம். எல்லாம் சரி, அப்படி வெறுப்பு ஏற்படுத்த, குழப்பம் ஏற்படுத்த நினைக்கிறவங்களுக்கு பாபா பேர் எப்படி கிடைச்சது? ஏன் அவர் பேரை பயன்படுத்தணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஆள். கருப்பு பணம் நிறைய இருக்க சந்தர்ப்பம் இருக்கு. இப்படி கடிதம் எழுதின நபருக்கு மித்ரா மட்டும் எதிரி இல்லை, பாபாவும் தான் எதிரி. ஆகையால அந்த ஆள் பெயரை பயன்படுத்தி குட்டையை குழப்ப பார்த்துருக்கலாம். ரகுநாத் எல்லா சந்தேகங்களுக்கும் பொட்டில் அடித்த மாதிரி பதில் சொல்லி கொண்டு வந்தார். ஜீப்பும் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டிருந்தது. வாதாமரத்தில் இன்னமும் காக்கை எழுந்து போயிருக்கவில்லை. அரட்டலாக வந்து நின்ற ஜீப்பை அது வெறிக்கிறது. ரகுநாத பெருமாளும் ருத்ராவும் இறங்கி உள்ளே செல்கின்றனர். அதிசயமாக அங்கே சம்பத் காத்திருந்தான். அத்தியாயம் 10. ருத்ராவும் ரகுநாத பெருமாளும் உள்ளே நுழைவதைக் கண்டு எழுந்து கொண்டான். எப்போ வந்த சம்பத்? ருத்ரா கேட்டபடி உட்காருகிறார். ஒரு அரை மணி நேரம் ஆகுது அங்கிள். என்ன விஷயம்? கேஸ் விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அந்த பாபா பற்றி ஏதாவது தகவல்? ரகுநாத பெருமாள் அதை கேட்டு சம்பத்தை ஊன்றி பார்த்தார். சம்பத், இந்த கேஸில் ஏற்பட்டிருக்கிற டேர்னிங்க மிஸ்டர் ரகுநாத பெருமாள் உனக்கு சொல்லுவார் என்றார் ருத்ரா. யார் அங்கிள் இவர்? திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர் இவர். பாபா பற்றி நல்லா தெரிஞ்சவர். உடனடியாக சம்பத் பார்வை ரகுநாத பெருமாள் பக்கம் திரும்பியது. மிஸ்டர் சம்பத், அந்த லாட்ரி சீட்டை பேங்க்ல காயத்ரின்னு ஒரு பொண்ணு சப்மிட் பண்ணியிருக்கா. அவ தான் நிஜமாலுமே அதை வாங்கினவ. ரகுநாத பெருமாளின் பதிலில் சம்பத் முகம் வெளிரியது. என்ன சார் இது புதுக்கதை? சோர்வாகவும் திடுக்கிட்டும் கேட்டான். புதுக்கதை இல்ல மிஸ்டர், நிஜக்கதை. அப்ப எங்க அப்பா கொலை, அந்த லாட்ரி சீட்டு வித்தவன் கொலை, ரிக்ஷாக்காரன் கொலை எல்லாம் எதுவுமே கொலை இல்ல, தற்செயலான மரணங்கள். தற்செயலான மரணங்களா? நீங்க தானே கொலைன்னு சொன்னது. ஐ எம் சாரி, கொலை மாதிரி தெரிஞ்ச மரணங்கள் அவை. இந்த காயத்ரியை மட்டும் நாங்க சந்திக்கலனா அப்படித்தான் நினைச்சிருப்போம். என்ன சார் இது? பாபா போட்ட கடிதம் எல்லாம் பொய்யா? ரிக்ஷாக்காரன் வீட்டு வாசல்ல செத்த வீடுன்னும் கூட பார்க்காம கத்திட்டு போனதும் பொய்யா? அப்படித்தான் எடுத்துக்கணும், வேற வழி இல்ல. இந்த கேஸ்ல எல்லாருமே அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டோம், தேவையில்லாம குழம்பிட்டோம். நல்ல வேலை, எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செயல்பட்டது நல்லதா போச்சு. பேப்பர் நியூஸா வந்திருந்தா ரொம்ப கஷ்டம். இப்ப நாம வந்திருக்கிற முடிவை கேலி செய்து டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கியிருப்பாங்க. ரகுநாத பெருமாள் பேச பேச சம்பத்துக்கு இருட்டி கொண்டு வந்தது. ஆமா, அந்த காயத்ரி இந்த கொலைகளை செய்திருக்க மாட்டான்னு எதை வச்சு நம்புறீங்க? அவங்க ஊர்லயே இல்ல, டெல்லி போயிருந்திருக்காங்க. ஆர் யூ ஷூர்? நிச்சயமா. அவங்க இன்டர்வியூக்கு போனது நிஜமா, டெல்லி போனது நிஜமானு விசாரிக்க தொடங்கி இருக்கோம். இன்னும் சில மணி நேரங்கள்ல தகவல் வந்துடும். வந்துட்டா எல்லாமே கிளியர் ஆயிடும். ரகுநாத பெருமாள் பேச பேச ருத்ராவிற்குள் கூச்சம் பெருகி கொண்டே போனது. இந்த கேஸை பொறுத்த மட்டில் தான் ஏமாந்து விட்டதில் வருத்தம் மார்பு கூட்டை உருட்டியது. குனிந்த தலையை நிமிர்த்த முடியவில்லை. சம்பத் சோகமாக எழுந்து கொண்டான். அப்ப நான் வரேன் சார் என்றான். அங்கிள் என்கிற அழைப்புக்கு என்ன வந்தது? ருத்ரா அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தார். அவன் வெளியேறி கொண்டிருந்தான். ருத்ரா, இனி அவசரப்படாதீங்க. கேஸ் விஷயமா இப்படி சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயே மனசு விட்டு எதையும் பேசாதீங்க. உங்களோட இந்த நிலைக்கு நீங்க எல்லா என்கொயரியையும் மித்ரா ஃபேமிலியில ஓப்பனா செஞ்சதுதான் காரணம். இது நிச்சயமா நல்ல போலீஸ்தனம் இல்ல. ரகுநாத பெருமாளின் அட்வைஸ் ருத்ராவை ஒரு இடி இடித்தது. அப்பொழுது பார்த்து டெலிஃபோனின் அழைப்பு. மறுமுனையில் ஜங்ஷன் புக்கிங் கிளார்க் பேசினார். சார், காயத்ரிங்கிற பேசஞ்சர் டெல்லி போக ரிசர்வ் பண்ணியிருந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஜர்னி ரிசர்வேஷன் கூட மெட்ராஸ் சென்ட்ரலில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. காயத்ரியின் சந்தேகம் பற்றிய ஒரு தகவல் ஓவர். அடுத்த அரை மணியில் டெல்லி போலீஸிடம் இருந்து தகவல். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் காயத்ரி இன்டர்வியூ அட்டன் செய்தது நிஜம். அது மட்டும் இல்லை,
அந்த ஜாபும் அவர்களுக்கு கிடைத்து அவர் டெல்லி வாசியாக போகிறார். ரகுநாத பெருமாள் ருத்ராவை படுமிடுக்காக பார்த்தார். மிஸ்டர் ருத்ரா, காயத்ரியை இனி அவங்க பாதையில போக விடுங்க. பேங்க் மேனேஜருக்கு தகவல் தந்துருங்க. மறக்காம பத்திரிகைகளுக்கும் தகவல் தாங்க. இப்படி நீங்க குழம்பினது நம்ம டாப் லெவலுக்கு தெரிஞ்சா உங்களை இன்எஃபிஷியன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. பேசிவிட்டு கிளம்பி போனார். ருத்ராவால் பதிலுக்கு எதுவுமே பேச முடியவில்லை. மித்ரா வீட்டில் சோகக்கலை. சரஸ்வதியும் வித்யாவும் மோட்டுவலை வெறிக்க ஒருவர் மேல் ஒருவர் சரிந்திருந்தார்கள். ஊஞ்சலில் சம்பத். அது எலித்தனமாக கத்தியபடி லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. க்ரீச் க்ரீச் என்று. எவ்வளவு நடந்திருக்கு, எல்லாமே தற்செயலாமே. இதை செத்த அன்னிக்கே சொல்லியிருக்கலாமே. நம்மளை சோகப்பட வச்சு ஆசைப்பட வச்சு இந்த மனுஷர் என்னமா தண்ணி காட்டிட்டாரு. சரஸ்வதி புலம்புகிறாள். பணம் வந்துருச்சு, நாம திரும்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடலாம்னு நம்பினேன். இப்படி ஆயிடுச்சே. இது வித்யாவின் ஆலாபனை. சரி சரி, இனி அந்த பேச்சை விடுங்க. நடக்க போறத பத்தி யோசிப்போம். இந்த பணம் இல்லைன்னா என்ன, சம்பாதிக்க எவ்வளவோ வழி, சம்பாதிப்போம். சம்பத் கோபமாக ஆனால் ஒரு அர்த்தத்தோடு கத்தினான். உன்னால மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு 2000 இல்லைன்னா 3000, அவ்வளவுதான். இனி நாம நினைச்சாலும் கார் பங்களான்னு பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. வித்யாவும் பதிலுக்கு கத்தினாள். அதுக்கு என்ன பண்றது? என் பேச்ச அப்பா கேட்டிருந்தா இந்த கதி வந்திருக்குமா? நான் எந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்ய வேணான்னு சொன்னேனோ அதையெல்லாம் அப்பா செஞ்சாரு. என் பேச்ச எங்க கேட்டாரு? இன்னைக்கு அவரும் இல்ல, பணமும் இல்ல, நமக்கு இந்த கதி. சரிடா, அதை பத்தி பேசி என்ன புண்ணியம்? இனி நடக்க வேண்டியதை கவனி. சரஸ்வதியின் கருத்துக்கு சுவர்கடிகாரமும் இணைந்து கொடுத்தது. அடுத்து அடுத்து சம்பத்திடம் கேள்வி உள்ளுக்குள்ளேயே ஒரு தீர்க்கம். ஏதோ ஒரு முடிவிற்கு வந்த மாதிரி எழுந்து கொண்டான். அன்றைய தினசரியில் காயத்ரி முதல் பக்கத்திலேயே தெரிந்தாள். ஏஜென்ட் ஆளுயர மாலை போட்டுவிட்டு பக்கத்தில் பல்லை காட்டியபடி போஸ் கொடுத்து கொண்டிருந்தார். செய்தித்தாளை காயத்ரியும் பார்த்துவிட்டு புலகாங்கிதப்பட்டு போனாள். பக்கத்தில் அவள் அண்ணன் மிதமான போதையில் தங்கையை ஆசையாக விவரித்தபடி நின்று கொண்டிருந்தான். சற்று தள்ளி அவன் தாயும் தந்தையும் படுக்கையில் சந்தோஷம் பிடிபடாமல் புரண்டு கொண்டிருந்தார்கள். அக்கம்பக்கம் எல்லாம் வந்து சென்ற வண்ணம் இருந்தது. அம்மா, நீ பூர்வ ஜென்மத்துல குபேரனுக்கு சேவை செஞ்சிருக்க போல இருக்கு. அதான் இந்த ஜென்மத்துல இப்படி அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு அடிச்சிருக்கு. பக்கத்து வீட்டு அம்மாளின் வர்ணனை காயத்ரியை சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்தது. அம்மாடி, நீ அதிர்ஷ்ட தேவதை. இது இன்னொருவர். நானா அதிர்ஷ்ட தேவதையா? காயத்ரி தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு சிரிக்கிறாள். அண்ணனை நன்றியோடு பார்க்கிறாள். அண்ணே, எல்லா பெயரும் உனக்குத்தான் என்று சொல்லாமல் சொல்லுகிறாள். அதே வேளையில் அவனை தனியாக அழைத்துச் சென்று காதோரமாக கேட்கிறாள். அண்ணே, நிஜத்தை சொல்லு. இந்த லாட்ரி சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் நடிச்சு ஊரையும் நம்ப வச்சாச்சு. பணமும் மாத்தி வரப்போகுது. ஆனா போலீஸ் என்ன பிடிங்க எடுத்துருச்சு தெரியுமா? நீ ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்க. நான் உண்மையை சொல்லி உன்னை மாட்டி விட நினைக்கல. ஒழுங்கா இப்போவாவது என்கிட்ட உண்மையை சொல்லு. திருநாவுக்கரசி என்னும் அவள் அண்ணன் முழித்த முழிப்பில் ஆந்தை தோற்று போகும் போல தோன்றியது. அத்தியாயம் 11. திருநாவுக்கரசின் அந்த ஆந்தை முழிப்பு காயத்ரியை எரிச்சல் படுத்தியது. கேக்குறேல்ல, சொல்லுனே. இந்த லாட்ரி சீட்டு எங்க எப்படி கிடைச்சது? நீ நிச்சயம் பஸ் ஸ்டாண்டுல என்ன சேலம் அனுப்பினப்ப வாங்கல. சொல்லு. காயத்ரியின் கிடுக்கி பிடியில் திருநாவுக்கரசிடம் திணறல் கூடிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் கோபமாக அது உருமாறியது. காயத்ரி, யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் திருடல, என்ன நம்பு என்றான். இல்ல, நீ பொய் சொல்ற. எஸ், நான் பொய் சொல்றேன். ஆனா அதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் இல்லைன்னா போலீஸ் எதுக்கு குடையணும்? சொல்றேன். திருநாவுக்கரசிடம் ஆசுவாசம், விரல்களால் தாடை முடிகளிடம் வருடல். உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொன்னேன்ல? அழுத்தமான கேள்வி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்க ரொம்ப பெரிய இடம். இருக்கட்டும், இந்த சீட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நீயும் அந்தஸ்துல பெருசா தெரிஞ்சாதான் அந்த இடத்தோட ஈடு கொடுக்க முடியும். எல்லாம் சரின்னே. சீட்டு யாருது அதை சொல்லு. பையனோட அப்பாவோடது. எந்த பையனோட அப்பாவோடது? உனக்கு நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பையனோட அப்பாவோடது. அப்படின்னா அவருக்கு தானே சொந்தம் இந்த பணம். உன் கைக்கு எப்படி வந்தது? அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? ஆமா, அவர் பெரிய பணக்காரர். ஆனா பிசினஸ்ல நொடிஞ்சு போய் எல்லா சொத்தையும் இழந்து கடன்காரங்களுக்கு மஞ்சக்கடுதாசி கொடுக்குற நிலைக்கு போயிட்டார் என்ன? மஞ்சக்கடுதாசி கொடுத்தாச்சு. அப்பதான் அவர் வாங்கின லாட்ரி சீட்டுக்கு இந்த பரிசு விழுந்தது வெளியே தெரிஞ்சா கடன் கொடுத்தவங்க சுத்தி வளைச்சிடுவாங்கன்னு பயந்தாரு. அப்புறம் காலனா மிஞ்சாது. தன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பரிசு விழுந்ததா சொன்னாலும் கூட அவரால் தப்பிக்க முடியாத நிலை. அப்பதான் அவருக்கு சீட்டை வருங்கால மருமகளான உன்கிட்ட ஒப்படைக்கிற ஐடியா தோணுச்சு. நீயோ டெல்லி போயிட்ட. என்கிட்ட வந்து சீட்டை கொடுத்து விஷயத்த சொன்னாரு. என்னாலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த விஷயம் அந்த மாப்பிள்ளை பையனுக்கு கூட தெரியாது. இதுதான் விஷயம். திருநாவுக்கரசின் விளக்கம் காயத்ரியை குண்டுக்கட்டாக கட்டி போட்டது. அண்ணே, நீ சொல்றதெல்லாம் நிஜமா என்று கேட்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாள்.
உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பொய் சொல்வேனா? அது சரி, அவர் எப்படி செத்தாரு? தூக்கு மாட்டிக்கிட்டா? ஆமாம்மா, மானம் போற மாதிரி ஒரு கடன்காரன் கத்திட்டான், தாங்க முடியல, அதான்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசின் விளக்கத்தில் காயத்ரியிடம் உறைவு தொடர்ந்தது. சுவர்கடிகாரத்தின் கிளக் கிளக் சப்தம், சுவற்றுப்பள்ளியின் சத்தமில்லாத ஓட்டம், வீதியில் பொறிவண்டிக்காரனின் மணி ஓசை, கட்டிலில் வயதான பெற்றோர்களின் ஆஸ்துமா சுவாசம், டாய்லெட்டில் தேய்ந்த பைப்பிலிருந்து துளி துளியாய் கசியும் நீரின் சத்தம் எல்லாமே துல்லியமாக காயத்ரியின் காதுகளில் விழுந்தாலும் அவளால் அவைகளை உணர முடியவில்லை. நெடுநேரம் கழித்து வாய் திறந்தாள். ஆமா, போலீஸ் எதுக்கு வந்தாங்க? மித்ராங்கிற அந்த மனிதரோட சாவுக்கு இந்த லாட்ரி சீட்டு ஒரு காரணமா இருக்குமோன்னு நினைச்சிருக்கலாம். தற்கொலைங்கிற, அப்புறம் எதுக்கு போலீஸுக்கு இந்த சந்தேகம்? அதாம்மா போலீஸ், அவங்களுக்கும் பொழப்பு நடக்க வேணாமா? நீ என்ன தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு? நீ இப்ப 50 லட்சத்துக்கு அதிபதி, கூடிய சீக்கிரம் கல்யாணமாக போற கல்யாண பொண்ணு, சந்தோஷமா இருக்கணும், அழட்டிக்க கூடாது. உன்னோட அதிர்ஷ்டமா உனக்கு இப்படி ஒரு இடம் பணத்தோட வருது. அதை கேட்டு காயத்ரி செயற்கையாக சிரித்தாள். மனதுக்குள் இனம் தெரியாத ஒரு நெருடல். ஸ்டேஷனில் அமைதியான சூழ்நிலை. லாக்அப் கைதி ஒருவன் மட்டும் அவ்வப்போது கொட்டாவி விட்டு லேசான சத்தம் போட்டான். தனது ஆசனத்தில் ருத்ரா ஹேட்டை கூட கலட்டாமல் அதிதீவிர யோசனையில் இருந்தார். மித்ரா விஷயம் பூஜ்யமாகிவிட்ட கவலையில் முகத்தில் சஞ்சல ரேகைகள். சாதாரண விஷயத்தில் கூட ஊகம் பொய்க்கப் பெறாத தனது போலீஸ் புத்தி இப்படி கூட ஏமாறுமா என்ன? மேஜை மேல் மித்ரா குறித்த ஃபைல், அதை டெத் ஃபைல் ஆக்கி ஒரு மூலையில் போட வேண்டியதுதான். அதற்காக வேண்டி கைகள் அதை தொட வேண்டி நீண்டபோது நிழல் ஒன்று கைமேல் விழ ருத்ரா ஏறிடுகிறார். குட் மார்னிங் சார். பளிச்சென்று சம்பத் தாடி மீசை சிரைத்து ஹிந்தி பட கதாநாயகன் மாதிரி லாக்டோ காலமென் எல்லாம் பூசி தலைக்கு கியோகார்பின் தடவி அதை லாவகமாக வாரி சிகப்பு செக்குடு சட்டை ஜீன்ஸில் டக் செய்தபடி மியாமி டிராட் செப்பலில் மகா பளிச்சென்று ருத்ராவின் புருவம் கம்பளி புழுவாகி நெளிகிறது. வா சம்பத் என்று உதட்டில் சுரத்தில்லா அங்கீகரிப்பு. சேரில் அமர்ந்தவன் நெடுநேரம் எதுவும் பேசவில்லை. ருத்ராவிடம் பேச தோன்றவில்லை. நான் இனி நடந்த எதையும் நினைக்க தயாரில்ல. சம்பத் ஆரம்பித்தான். அவனே தொடர்ந்தான். இந்த ஊர்ல கொடிகட்டி பறந்த அந்த வாழ்க்கைய, வேலைக்கு ஒரு கார்ல போன அந்த சொகுச, கடன்காரனாகி வீதிக்கு வந்த கொடுமைய, அப்பா தூக்கில தொங்கினத, லாட்ரி சீட்டு 50 லட்சம்னு லோல் பட்டதை எதையுமே நான் இனி நினைக்க தயாரில்ல. நான் ஒரு பட்டதாரி, எம்காம் பட்டதாரி, சிஏ எழுத போறேன். பாஸ் பண்ணி ஆடிட்டர் ஆயிடுவேன். இனி என் வாழ்க்கை லட்சியம் என் அப்பா போல பெரிய பணக்காரன் ஆகிறது தான். ஆனா அதை பிழைக்க தெரியாம பிழைச்சு இழக்கிறதில்ல. சம்பத் பேசிக்கொண்டே போனான். ருத்ரா பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டே வந்தார். இனிமே நாங்க இந்த ஊர்ல இருக்க விரும்பல. இங்க இருந்தா பழைய ஞாபகங்கள் எங்களை கொல்லும். ஆகையால ஏதாவது வெளியூருக்கு போகலாம்னு தீர்மானிச்சிட்டோம். சம்பத்தின் இந்த பேச்சு மட்டும் ருத்ராவை ஒரு இடி இடித்து நிமிர்த்தியது. வாட், ஷிஃப்டிங்கா? தீனமாக கேட்டார். எஸ், அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். ருத்ராவிடம் இனம் புரியாத கலவரம். தன் பெண்ணை தந்து மாப்பிள்ளையாகவே ஆக்கி கொள்ளலாம் என்று நினைத்தவன் ஊரை விட்டே போகிறேன் என்கிறானே. வேண்டாம் சம்பத், அழுத்தமாக சொல்லி பார்த்தார். சாரி அங்கிள். உறுதியான பதில் சம்பத்திடம். சரி, எந்த ஊருக்கு? வீடு பார்த்தாச்சா? இல்லை, இனிமேதான் பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லு, நானும் பால் காய்ச்சும் போது வரேன். பார்க்கலாம். என்ன பார்க்கலாங்கிற? நீ என் வருங்கால மாப்பிள்ள, மறந்துட்டு பேசுறியா? இந்த கேஸில் நான் குழப்பிட்டதா என் பேரில் கோபமா? நோ, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இனி என்ன உங்கள் மாப்பிள்ளைன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு வேற நல்ல இடம் பார்த்துக்கங்க. நான் வரேன். பேசிவிட்டு திரும்பி பார்க்காமல் கிளம்பி விட்டவனை உறைந்து போய் பார்த்தார் ருத்ரா. அத்தியாயம் 12. திருச்சி கண்டோன்மெண்ட்டை சுற்றிய தாத்தாச்சாரி பங்களா தொகுதியில் கல்யாண பெண்ணை போன்ற அலங்காரமான அந்த வீட்டின் முன் அந்த டெம்போ நின்றது. டெம்போவை தொடர்ந்து வந்த காரிலிருந்து சம்பத்தும் அவன் தாய் சரஸ்வதியும் தங்கை வித்யாவும் இறங்கினர். வீட்டு வாசலில் திருநாவுக்கரசு தாடி மீசை இல்லாமல் ஜிப்பா பேண்டில் ஒரு பத்திரிகை நிருபர் மாதிரி தெரிந்தான். இறங்கினவர்களை பார்த்து கை கூப்பினான். வித்யாவை மட்டும் அழுத்தமாக பார்த்து கொண்டான். அம்மா, நான் சொல்லல என் ஃப்ரெண்டு திருநாவுக்கரசுன்னு? அது இவன்தான். சம்பத் தாயிடம் அறிமுகப்படுத்தினான். இதற்குள் சாமான் செட்டுகள் இறங்கி வீட்டை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன. சரஸ்வதி திருநாவுக்கரசை புன்னகையுடன் பார்த்து சிரித்துவிட்டு, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ என்று கேட்டாள். வாடகை இல்ல, விலைக்கே வாங்கியாச்சு. திருநாவுக்கரசின் பதிலில் சரஸ்வதி திகைத்தாள். நீ வாங்கினதை கேட்கலப்பா, எங்களுக்கு தான் வாடகை எவ்வளவுன்னு கேட்டேன் என்று திருத்தமாக கேட்டாள். வாங்க, உள்ள போய் பேசுவோம். சம்பத் டாக்ஸியை அனுப்பிவிட்டு தாய் தங்கையை உள்ளே இழுத்து சென்றான். சின்னதும் இல்லை, பெரிதும் இல்லை, ரகமாய் புதிய வீடு. புத்தம் புதிய பர்னிச்சர்களோடு லஸ்தர் விளக்கெரிய வாங்க வாங்க என்றது. வித்யாவுக்கு தங்கள் பழைய மாளிகை நினைப்பு. இதைவிட நம்ம கோட்டூர் பங்களா பெருசு.
என்று மாய்ந்து போனாள். பழைய நினைப்பே கூடாது. இனிமே புது வாழ்க்கை, எல்லாமே புதுசு. வீடு, பர்னிச்சர் மட்டுமில்ல, வாழப்போற வாழ்க்கை கூட. சம்பத் சொல்லும் போதே வீட்டின் பூஜை அறையிலிருந்து ஊதுபத்தி வாசம் கமழ்ந்து வந்தது. யாருப்பா உள்ற? ஒரே ஊதுபத்தி வாசமா இருக்கே. சரஸ்வதியின் கேள்வியை தொடர்ந்து வித்யா எட்டி பார்த்தாள். உள்ளே காயத்ரி, தலை நிறைய பூவோடு, பட்டுப்புடவை தளதளக்க கல்யாண பெண் போல் காயத்ரி. அவ என் தங்கை, உங்க வருங்கால மருமகள். பட்டென்று போட்டு உடைக்கும் தினுசில் பேசிவிட்ட திருநாவுக்கரசை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் சரஸ்வதி. ஆமாம்மா, சம்பத்தி நீ என் மாப்பிள என்று மேலும் அழுத்தம் கூட்டினான் திருநாவுக்கரசு. சரஸ்வதியின் பார்வை சம்பத் பக்கம் சென்றது. அவன் வெட்கத்தோடு எங்கோ பார்த்தான். அண்ணே, என்னண்ணே இது? ஓசப்படாம பெரிய வேலையெல்லாம் பார்த்திருக்கியே. வித்யா கேட்டபடி அவனையும் காயத்ரியையும் மாறி மாறி பார்த்தாள். உங்க அப்பா எங்க குடும்ப நண்பர், எங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்தவர். அவர் இப்ப இல்லைன்னாலும் எங்களுக்கு நன்றி இல்லாம போயிடல. அதான் சம்பத்துக்கிட்ட நெருங்கி என் விருப்பத்தை சொன்னேன். சம்பத்தும் சம்மதிச்சிட்டாப்ல. எங்ககிட்ட மூச்சு கூட விடலையே. சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு தான் சம்பத்தே வாய் திறந்தான். எங்களுக்கு அந்தஸ்து பெருசு இல்லைங்க, பழக்கமும் பண்பும் தான் பெருசு. அது சம்பத்கிட்ட நிறையா இருக்கு. திருநாவுக்கரசு வைத்த அந்த ஐஸ் கட்டியில் சரஸ்வதி நெக்குருகி போனாள். இந்த வீடு இனிமே உங்க வீடு, என் தங்கையும் இனி உங்க பொண்ணு. நீங்க சம்மதிச்சா வரப்போற முகூர்த்தத்திலேயே கல்யாணம். திருநாவுக்கரசு பேசிவிட்டு பணிவாக நின்றான். என்ன இது? என்னென்னவோ நடக்கிறது. சரஸ்வதியிடம் ஆயாசம். வித்யாவோ வீட்டின் குளிர்ச்சியில் கரைந்து கொண்டிருந்தாள். அம்மா, இன்னொரு முக்கிய விஷயம். நான் எப்படி திருநாவுக்கரசுக்கு மாப்பிள்ளையோ அப்படி திருநாவுக்கரசும் நமக்கு மாப்பிள்ளை. என்னம்மா சொல்ற? சம்பத் இப்படி திடுதிப்பென்று கேட்ட கேள்வியால் சரஸ்வதி விக்கித்து போக வித்யாவுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. மலங்க மலங்க விழித்தாள். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? திருநாவுக்கரசுக்கும் நல்ல படிப்பு இருக்கு, பணமும் இருக்கு, சொந்த தொழில் இருக்கு. சரின்னு சொல்லுங்கம்மா. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்காது. சம்பத் போட்டு நைத்த நைப்பில் சரஸ்வதி குழைந்து போனாள். அவளுக்கு சம்மதமான கேளுடா முதல்ல என்றாள். வெட்கம் கலந்த அங்கீகார சிரிப்பு வித்யாவிடம். அத்தியாயம் 13. முதல் இரவு. சினிமா படங்களில் பார்த்த மாதிரியே பூக்கட்டி, பழத்தட்டு, பால் குவளை, ஊதுபத்தி வாசம் எல்லாம். ஆனால் தலை குனிந்து தயங்கி தயங்கி நடந்து வரும் மணமகளாக மட்டும் காயத்ரி இல்லை. பால் செம்புடன் வருவதற்கு பதிலாக கையில் பிரீஃப் கேஸுடன் உள்ளே நுழைகிறாள். சம்பத்திடம் ஆச்சரியமான ஆச்சரியம். என்ன காயத்ரி இது? கேட்டவன் முன்னே அதை திறந்தாள். உங்க பணம் என்றாள் ஒரு வரியில். என் பணமா? ஏது? அண்ணன் சொல்லலையா? ஓ, அந்த லாட்டரி சீட்டு விஷயமா? ஆமா, இனி இது உங்க சொத்து. புடியுங்க முதல்ல. என்ன காயத்ரி இது? உன் சொத்து என் சொத்துன்னுகிட்டு நம்மளதுன்னு சொல்லு. இது உங்க சொத்து தான். எனக்கு லாட்டரி சீட்டு வாங்க பிடிக்காது. அதுல கிடைக்கிற பணம் பரிசு பணம் இல்ல, வைத்தறிச்சல் பணம். என்ன சொல்ற நீ? ஆமா, 1 ரூபாய் சீட்டுக்கு லட்சம் ரூபாய்ங்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்ல, அபத்தம். லட்சம் பேர் இழந்த லட்சம் 1 ரூபாய் தான் நமக்கு பரிசா கிடைக்குது. பரிசு கிடைக்காதவன் ஐயோ போச்சேன்னு பொறுமுவான். அந்த பொறுமலுக்கு பேர் பரிசா? எனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட பணம். அப்ப ஏன் ஒத்துக்கிட்டு சீட்டை சப்மிட் பண்ண? பரிசை கை நீட்டி வாங்கின? அண்ணனுக்காக. என் அண்ணனுக்காக. நீ இப்படி செஞ்சா நான் குடிக்கிறத நிறுத்திடுறேன். திருந்தி நல்லபடி வாழ்றேன்னு அது சத்தியம் செஞ்சு கொடுத்ததால. ஓகே ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் பிடிச்சிருக்கு, இனி எப்படியோ. என்ன காயத்ரி இது? வித்தியாசமா இருக்கே உன் பதில். ஆமாங்க, இந்த நாட்டுல எல்லா பெண்களும் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்க வர்க்கத்தவங்க குடி, கூத்தி, தண்ணி, சீட்டுன்னு அந்த பிரியத்தையே நாசப்படுத்திடுறாங்க. அதனால அப்படி சொன்னேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது காயத்ரி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது தொடரணும். ஆமா, உனக்கு டெல்லியில ஜாப் கிடைச்சிடுச்சா? அப்ப பேசாம நாம அங்க போயிடுவோமா? இங்க உன் அண்ணனும் என் தங்கையும் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு ஆட்சேபனை இல்ல. மணி 12 கவும் அந்த நடுநிசி வேளையில் பேசியது போதும் என்பது போல மெல்ல அவள் மேல் கை வைத்தான் சம்பத். புதிய கன்னி ஸ்பரிசம். காயத்ரிக்கு உடம்பில் சதைப்பரப்பெல்லாம் நெய்யாய் உருகுவது மாதிரி உணர்வு. இப்பொழுது பார்த்து பஸ்ஸர் ஒலி அரவம். யார் இந்த ராத்திரியில்? இடைவிடாமல் அலறியது பஸ்ஸர். வீட்டில் சரஸ்வதி கூட இல்லை. எதற்கு சின்னஞ்சிறுசுகளுக்கு இடையூறாக என்று காயத்ரியின் வீட்டுக்கு போய்விட்டிருந்தாள். பஸ்ஸர் ஒலி வீட்டையே கலைக்க முதலில் கதவை திறந்தது திருநாவுக்கரசு. பட்டு வேட்டியை எரிச்சலோடு எடுத்து கட்டியபடி மாடிப்படி இறங்க சம்பத் அதை பார்த்துவிட்டு அரை வாசலிலேயே நின்று கொள்ள திருநாவுக்கரசு போய் வாசற் கதவை திறந்தான். கதவுக்கு வெளியே ரகுநாத பெருமாள் புன்னகையோடு, அழிச்சாட்டியமான ஸ்டாண்டிங் பொசிஷனோடு. அவரை அந்த நேரத்தில் பார்த்த திருநாவுக்கரசுக்குள் இதயம் கர்ணம் அடித்த மாதிரி ஒரு அவஸ்தை. என்ன சார் இந்த நேரத்துல? எனக்கு இதுதான் நேரம். பின்ன என்ன பகல்லையா வர முடியும்? சரி சரி, வாங்க உள்ற. இருங்க, சம்பத்தை வர சொல்றேன். சம்பத். சத்தம் போய் சேரும் முன் சம்பத்தே இறங்கி வந்தான். ரகுநாத பெருமாளை பார்த்து பெரிதாக கை கூப்பினான்.
புது மாப்பிள்ளைகளுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் என்றார் ரகுநாத பெருமாள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் நம்ம பங்கை வெட்டிட்டா நல்லது. ரெடியா இருக்கு சார் என்றபடி திருநாவுக்கரசு ஒரு பிரீஃப் கேஸை எடுத்து வந்து விரித்தான். 15 லட்சம் சலவை நோட்டாக பல்லை காட்டியது. ரகுநாத பெருமாளின் கண்கள் அப்படியே மேற்கூறி விளக்குகளாகின. உங்க சர்வீஸ்ல பார்க்க முடியாத பணம். சம்பத்தின் கருத்து. உங்க சர்வீஸ்ல கூட தான் என்ன மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிய உங்களால பார்க்க முடியாது. ரகுநாத பெருமாளிடம் பெருமிதமான பதில். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகிட்டோம். ருத்ரா அங்கிளையும் கட்டி போட்டுட்டோம். நீ எங்க கட்டி போட்ட? நான் தானே அதை செஞ்சது. அதுக்காக எப்படியெல்லாம் பேச வேண்டியதா போச்சு? நீங்க என்ன எங்களுக்காக மட்டுமேவா செஞ்சீங்க? பாபாவுக்காகவும் தானே. உங்களுக்கு பரவாயில்ல சார். 2 பக்கமும் வருமானம். பொழைக்க தெரியணும். தெரியாட்டி தெரிஞ்சுக்கணும். ருத்ரா ஒரு கெட்ட மனுஷன் சார். திரும்ப ருத்ரா கேஸை தூசி தட்டிட்டு திரிய மாட்டாரே. தெரிஞ்சாதான் என்ன? அது இனிமே உப்பு சப்பில்லாத கேஸ். விட்னஸ் பார்ட்டியில 3 பேரும் அவுட். எங்க போய் எதை வச்சு ப்ரூவ் பண்ண? இப்பதான் சார் எங்களுக்கு உயிரே வந்திருக்கு. உங்களுக்கு எங்களோட பர்சனல் தேங்க்ஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட். நீங்க போய் உங்க முதல் இரவை அனுபவிங்க. நான் கிளம்புறேன். ரகுநாத பெருமாள் பிரீஃப் கேஸுடன் கிளம்ப ஆயத்தமானார். மாடியறை வாசலில் காயத்ரி தெரிந்தாள். முறைப்பாக, மிக முறைப்பாக. அத்தியாயம் 14. அந்த போலீஸ்காரர் எதுக்கு வந்துட்டு போறாரு? அறைக்குள் நுழைந்த சம்பத்திடம் காயத்ரி கேட்ட தோரணையே ஒரு விதமாக இருந்தது. சம்பத்துக்கும் அது புரிந்தது. காயத்ரி, உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் அது. இப்ப அதை பத்தி எதுக்கு பேச்சு? கமான் என்று அவளை பிடித்து இழுத்தான். அவள் அவன் கையை தட்டிவிட்டாள். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றாள் விடாப்பிடியாக. சம்பத்திடம் ஒரு பெருமூச்சு, மெல்லிய சுதாரிப்பு, மனதுக்குள் குறுகுறுப்பு. காயத்ரி காசுக்கும் பணத்துக்கும் பணியாத கேரக்டர் போல தெரிவதில் ஒரு வகை சலிப்பு. மோசம் போய் விடுவோமோ என்கிற நினைப்பின் கணிசமான பயம். சகலத்தையும் கண்ணில் தேக்கியபடி அவளை பார்த்தான். பணம் வாங்கிட்டு போக வந்தாரு என்றான். எதுக்கு? லாட்டரி சீட்டு விஷயத்துல குழப்பம் வளராம பாத்துக்கிட்டதுக்கு. உன்னை ருத்ரா போட்டு குடை குடைன்னு குடையாம செய்ததுக்கு. லஞ்சமா? எப்படி வேணும்னா சொல்லிக்கோ. உங்க அப்பா வாங்கின சீட்டுக்கு பரிசு விழுந்திருக்கு. அவர் சீட்டை ப்ரொடியூஸ் பண்ணினா கடன்காரர்கள் வந்து பிடுங்கி எடுத்துருவாங்க. அதனால சீட்டு என்கிட்ட வந்தது. நான் ப்ரொடியூஸ் பண்ணினேன். பணமும் வந்தாச்சு. இதுல ஒரு தப்பும் இருக்கிறதா தெரியல. அப்புறம் போலீஸுக்கு எதுக்கு பணம் தரணும்? உனக்கு போலீஸை பத்தி தெரியாது. பேசாம வா. எனக்கும் போலீஸை தெரியும். அவங்கள சிலர் 50, 100ன்னு லஞ்சம் வாங்குறது உண்டு. ஆனா இப்படி லட்சக்கணக்குல லஞ்சம்னா அதுல சம்திங் என்னமோ இருக்கு. காயத்ரியின் தீர்மானமான பேச்சு சம்பத்தை உறைய விட்டது. ரத்தம் ஆசிட்டான மாதிரி தோன்றியது. தப்பித்து விட்டதாக நினைத்த நினைப்பில் பள்ளி விழுந்து பிராண்டுவதாக தோன்றியது. மௌனமாக அவளையே வெறித்தான். காயத்ரி, நீ அதிகம் பேசுற என்றான். இல்ல, பேச வேண்டியதை தான் பேசுறேன். நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. சம்திங் ராங். நத்திங் ராங். சம்பத் கத்தினான். ஏன் கோவம் வருது? நான் உங்க மனைவி. மறைக்காதீங்க. எனக்கு ஒளிவு மறைவு பிடிக்காது. அதான் சொல்லிட்டேன்ல. அது பொய். இது நமக்கு முதல் இரவு. நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு. முதல் ராத்திரியிலேயே லட்சமா லஞ்சம் கொடுக்கறது தான் தப்பு. பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்றது அதை விட பெரிய தப்பு. எஸ், நான் பொய் தான் சொல்றேன். பயங்கரமா பொய் சொல்றேன். அப்படித்தான் சொல்லுவேன். பணத்துக்காக எதையும் சொல்லுவேன். பணம், அதுதான் உலகம். பணம் இருந்தா இந்த உலகத்துல கிட்னில இருந்து கிங்ஸ்டம் வரை எல்லாம் வாங்கலாம். நாங்க அப்படி வாங்கின பரம்பரை. காலையில வாக்ஸ்கால், மத்தியானம் மாருதி, சாயங்காலம் செவர்லேட்னு வேலைக்கு ஒரு கார்ல போன குடும்பம் எங்க குடும்பம். எல்லாம் பணத்தால. அந்த பணத்தை ஓவர் த நைட் என்னோட அப்பா முட்டாள்தனமான பேராசையில தொலைச்சிட்டாரு. நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்கல. தொலைச்சிட்டாரு. தூங்க போகும்போது லட்சாதிபதி, தூங்கி எந்திரிச்சா பிச்சாதிபதி. இதுதான் எங்க நிலை. தண்ணில வாழ்ந்த மீன் தரையில விழுந்த மாதிரி ஆயிட்டோம். அப்பதான் அதிர்ஷ்டம் கண்ணடிச்சுது. லாட்ரி சீட்டு ரூபத்துல 50 லட்சம். தொழில் ஏமாத்தினாலும் அதிர்ஷ்டம் ஏமாத்தல. லாட்ரி அடிக்க தெரிஞ்சோம். லாட்ரியால தப்பிச்சோம். தப்பிச்சதை இழக்கவா? முடியாது. முடியவே முடியாது. உக்ரம் கொப்பளிக்க ஆவேச துள்ளலுடன் பேசியவனை காயத்ரி வெடவெடப்புடன் பார்த்தாள். ஏன் இழக்கணும்? எதனால இழந்துடுவேன்னு நினைக்கிறீங்க? அங்கதான் என்னவோ இருக்கு என்றாள் விடாப்பிடியாக. காயத்ரி, என்னை மறுபடியும் கொலைகாரனாக்காத. சம்பத் இந்த முறை வார்த்தை தவறிவிட்டான். மறுபடியும்னா நீங்க ஏற்கனவே கொலைகாரரா? காயத்ரியின் கேள்வி அவனை உடனேயே கட்டி போட்டது. நோ நோ, நீ இனி என் கூட பேசாத. நீ இனி என் மனைவி இல்ல. கெட் அவுட், கெட் அவுட் பெரிதாக கத்தினான். ஹிஸ்டீரியா வந்தது போல இருந்தது அவனை பார்க்க. காயத்ரிக்கு அவனது அலறலில் முகம் வெளிரி போனது. ரத்தம் கட்டி கொண்டது. அவன் உடனேயே அறையை விட்டு வெளியே போனான். அறைக்கதவை சாத்தினான். வெளியே திருநாவுக்கரசின் அறைக்கதவை தட்டினான். கதவை திறந்த திருநாவுக்கரசை கொலைவெறி பார்வை பார்த்தான். என்னடா, உன் தங்க சுத்த வேதாளமா இருக்கா? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கறா. பேசக்கூடாததையெல்லாம் பேசுறா. அப்பாவி, சாது, அப்படி இப்படின்னு சொன்னியே. நான் உன்னை நம்பினதும் தப்பாடா? சம்பத் நிற்கும் தோரணையும் பேசும் விதமும் திருநாவுக்கரசை கடுமையாகவே புரட்டியது.
மாப்பிள, என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் விடிஞ்சு பேசிக்கலாம். சமாளிக்க பெரும்பாடு பட்டான் அவன். சம்பத் சகித்து கொண்டு சோர்ந்து போய் ஹாலில் கிடந்த சோஃபாவில் விழுந்தான். அறைக்குள்ளே நெடுநேரம் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தாள் காயத்ரி. கண்களில் உப்பு நதி, மனதுக்குள் பீதி. எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருப்பது? பட்டுப்புடவை வியர்க்க வைத்தது. எழுந்து அவிழ்த்து போட்டுவிட்டு நூல் புடவை ஒன்றை எடுத்து கட்டிக்கொண்டாள். அவிழ்த்து போட்ட பட்டுப்புடவையை மடித்து அரை பீரோவில் வைக்க அதன் டோரை திறந்தாள். கட்டுக்கட்டாக பணம், நடுவே ஒரு துப்பாக்கி. சினிமாவில் மட்டுமே வில்லன் வசம் பார்த்த சமாச்சாரம். இப்பொழுது அவள் வீட்டில், அவள் எதிரில். கூடவே ஒரு டைரி. ஆர்வத்துடன் கைகள் அதை எடுத்து பிரித்தன. கடிதம் ஒன்று கீழே விழுந்தது. எடுத்து பிரித்தாள். அன்புள்ள சம்பத், இனி நீ லாட்டரி சீட்டை என் வசம் ஒப்படைக்க வேண்டாம். ஒப்படைத்தால் விபரீதம் வரும். நீயோ உன் குடும்பத்தவரோ ஒப்படைத்தாலும் கடன்காரர்கள் தொல்லை வரும். போலீஸுக்கும் சந்தேகம் வரும். புத்திசாலித்தனமாக வேறு மார்க்கத்தை பற்றி யோசி. உனது குடிகார நண்பன் திருநாவுக்கரசை பயன்படுத்திக்கொள். அவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவளை கொண்டு பணத்தை வாங்கப்பார். பணம் கைமீறி போகாமல் இருக்க அவளையே மனைவியாக்கி கொண்டு விடு. வேறு வழி தெரியவில்லை. உனக்கு என் சார்பில் இன்ஸ்பெக்டர் ரகுநாத பெருமாள் உதவி செய்வார். அவருக்கு அவர் கேட்கும் பங்கை கொடுத்து விடவும். இப்படிக்கு பாபாவுக்காக பார்த்திபன். பின் குறிப்பு: உன் அப்பாவை நீயே கொன்ற விஷயமோ, இல்லை டேனியலை காரை ஏற்றி கொன்றதோ, ரிக்ஷாக்காரனை சாராயத்தில் மூழ்க வைத்து சாக்கடையில் தள்ளிவிட்டு கொன்றதோ எதுவுமே எனது ஐடியா என்று வெளியே தெரியக்கூடாது. தெரிந்தால் உன் உயிர் உன்னிடம் தங்காது. என்ன விலை கொடுத்தாவது நீ தப்பித்தாக வேண்டும். தப்பித்துவிடு. ரகுநாத பெருமாள் உதவுவார். கடிதத்தை படித்த காயத்ரிக்கு பயம் வெட்டி வெட்டி இழுக்கத் தொடங்கியது. கல்யாண அலங்காரத்தை வியர்வை கரைக்க பார்த்தது. உடனடியாக எதையும் யோசிக்க முடியவில்லை. உடம்பின் உறுப்புகள் 2 மடங்கு பாரமான மாதிரி ஒரு பிரமை. முதல் ராத்திரியிலேயே வாழ்வின் கடைசி ராத்திரியான மாதிரி ஒரு சோகம். அப்பாவையே பணத்துக்காக கொன்ற மனிதனா இந்த சம்பத்? கேள்வியை கேட்டுக்கொள்ளக்கூட அவளால் முடியவில்லை. டைரியையும் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு மெல்ல எழுந்தாள். பீரோ கதவை சத்தமின்றி சாத்தினாள். அரை கதவருகே வந்து சாவித்வாரம் வழியாக பார்த்தாள். ஹாலின் மையத்தில் தூக்கமில்லாமல் தலைக்கு மேல் சுழலும் கைத்தான் ஃபேனை பார்த்தபடி அவன் முறைப்பாக தெரிந்தான். கணவனாக சற்று முன் வரை தெரிந்தவன் ஒரு கொலைகாரனாக தெரிந்தான். பணத்துக்காக நாளை இவன் நமது கழுத்தை நெரிக்க மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? கேள்விக்குள் நெளிந்தவள் டைரியை புரட்டத் தொடங்கினாள். ஜாக்கிரதையாக உட்பக்கம் தாளிட்டு கொண்டாள். முதல் பக்கம் தப்பித்தே தீருவேன் என்று எழுதியிருந்தான். அடுத்த பக்கம் புரட்டினாள். வசதியாக வாழத்தான் வாழ்க்கை, அதற்காக நான் தப்பித்தே தீருவேன். மூன்றாவது பக்கம் புத்திசாலித்தனம்தான் வாழ்க்கை, அதற்காக நான் தப்பித்தே தீருவேன். நான்காவது பக்கம் முட்டாள்கள் தந்தையாக இருந்தாலும் கொல்வதில் தப்பில்லை, அப்படி கொன்ற நான் தப்பித்தே தீருவேன். ஐந்தாவது பக்கம் லாட்டரி சீட்டை பேங்கில் வெளிப்படையாக ஒப்படைக்க துடிக்கிறார் அப்பா. அப்படி செய்தால் என்ன ஆவது? வரும் பணத்தில் கடனை அடைப்பேன் என்கிறார். வேண்டாம், பாபாவிடம் ஒப்படைப்போம் என்றேன் நான். கேட்கவில்லை. பாபா கூட ஆசை காட்டி அப்பாவுக்கு கடிதம் போட்டிருப்பதாக சொன்னார். ஆனால் கடிதத்தை அப்பா பார்க்கும் முன் எனக்கும் அப்பாவுக்கும் வாக்குவாதம் முற்றி அது கொலையில் முடிந்துவிட்டது. நல்ல வேளையாக நான் கழுத்தை நெரித்தது வசதியாக போய்விட்டது. அப்பாவை தூக்கில் ஏற்றினேன் தோட்டத்தில். சாரி டாட், அப்பன் பிள்ளை உறவெல்லாம் ஒரு எல்லை வரைதான். உங்களுக்கு தவறாமல் திவசம் செய்வேன் இனி. ஆறாவது பக்கம் ருத்ரா அங்கிள் சரியான கரடி மனிதர். அப்பாவின் பிரேதத்தை ஆராய வேண்டும் என்று கழுத்தறுத்து விட்டார். இனி இவர்கள் போக்கில்தான் நான் போயாக வேண்டும். இல்லாவிட்டால் சந்தேகம்தான். சனியன், இந்த வேளை பார்த்தா பாபாவின் கடிதம் வந்து சேர வேண்டும். அகப்பட்டு கொண்டு விடுவோமோ என்றும் பயம். நடுவில் நிச்சயம் ஏதாவது வழி பிறக்கும் என்கிற தைரியம் எனக்கு இருக்கிறது. லாட்டரி சீட்டுடன் பணத்துடன் தப்பித்தே தீர வேண்டும். இந்த லாட்டரி சீட்டுக்கார ரிக்ஷாக்காரன் ஒரு புதிய இடைஞ்சல். இவனையும் இன்று தீர்த்து கட்டியாகிவிட்டது. மூக்கு முட்ட சாராயத்தை அப்பனுக்கும் மகனுக்கும் ஊற்றி சாக்கடை வாராவதியில் தள்ளிவிட்டு தலையில் கல்லையும் தூக்கி போட்டாயிற்று. தேங்க்யூ பாபா. இந்த மாதிரியெல்லாம் செய்துதான் இன்று நீங்கள் ஒரு பெரிய மனிதர். நாளைக்கு நான். அதற்காகவே நான் தப்பித்தே தீருவேன். ஏழாவது பக்கம் ருத்ரா அங்கிள் இந்த கேஸில் மிக தீவிரமாக இருக்கிறார். லாட்டரி ஏஜென்ட்டை போய் குடைந்தது எனக்கு தெரியாதா? அவன் டேனியல் பற்றி சொன்னதும் தெரியும். எஞ்சியிருக்கும் ஒரே சாட்சி டேனியல். நீ மட்டும்தான். உன்னையும் இன்று பாபாவின் கார் பரலோகம் அனுப்பிவிட்டது. பாபா கூட பலே புத்திசாலி. இரண்டாவதாக ஒரு கடிதத்தை போட்டு சீட்டு தன் வசமில்லை என்று போலீஸுக்கு சொல்லாமல் சொல்கிறார். கூடவே எனக்கும் ஒரு கடிதம். நான் இனி சீட்டை சாமர்த்தியமாக வேறு யாரையாவது கொண்டு பணமாக்கி கொள்ள வேண்டும். நம்பிக்கையான நபர் முக்கியம். யார் அந்த நபர்? வேறு யார்? எல்லாம் தண்ணி வண்டி திருநாவுக்கரசு தான். ஒரு பாட்டில் விஸ்கிக்காக இந்தியாவையே எழுதி கொடுக்கும் இவன் இருக்க எனக்கு என்ன கவலை?
திருநாவுக்கரசு, நீ இருப்பதால் நான் தப்பித்தே தீருவேன். 8வது பக்கம். வந்தார் ஐயா ரகுநாத பெருமாள், பாபாவின் ஆத்ம தூதர். ருத்ராவை அப்படியே திசை திருப்பிவிட்டார். பலே ஆள் இவர்! இப்படி எங்களுக்கு காட்டும் திறமையை டிபார்ட்மெண்ட்டுக்கும் காட்டினால் தமிழ்நாட்டு போலீஸை யார் ஜெயிக்க முடியும்? ஆனால் பெருமாள் கேட்கும் தொகை ஆனாலும் அதிகம். 15 லட்சம். பரிசு பணத்தில் எத்தனை பேருக்கு தான் பங்கு தருவது? திருநாவுக்கரசு பிராந்தி கடை வைத்து தான் பிழைத்துக் கொள்கிறேன் என்கிறான். நாளை இவன் துரோகியாக மாறலாம். குடிகாரர்களை நம்பக்கூடாது. இவனை நமது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும். ஒரே வழி வித்யாவை கொடுத்து சொந்தமாக்கிக் கொள்வதுதான். காயத்ரியை கட்டிக்கொண்டு சொந்தமாவதும் நல்லதுக்குதான். ஆக எல்லா விஷயங்களுக்காகவும் நான் தப்பித்தே தீருவேன். 9வது பக்கம். தப்பித்து விட்டேன். ஊர் விட்டு ஊர் கூட மாறிவிட்டேன். காயத்ரி மனைவியாக போகிறாள். பணம் கூட மாற்றி வந்துவிட்டது. போலீஸ் சரித்திரத்தில் நான் ஒரு அதிசயம். இருந்தாலும் பெருமாளுக்கான பணத்தை உடனே கொடுத்து அவரை பிடியிலேயே வைத்திருக்க வேண்டும். தப்பித்து விட்டேன். ஆஹா, நான் தப்பித்து விட்டேன். 10வது பக்கத்தை காயத்ரி புரட்டும்போது சம்பத் ஓசைப்படாமல் படியேறி கதவை நெருங்கியிருந்தான். சாவித்வாரம் வழியாக பார்த்தவனுக்கு அமிலத்தை சப்பின மாதிரி ஒரு வேதனை. முகம் அரைபட்டு நசுங்கின மாதிரி ஆனது. போச்சுடா, தலைக்கு கை போனது. இதயம் கதவிடுக்கில் அகப்பட்ட எலி மாதிரி திணறத் தொடங்கியது. ஆனாலும் புத்திசாலித்தனம் மட்டும் செத்துவிடவில்லை. இப்பொழுது கத்தக்கூடாது, கத்தவே கூடாது. திரும்பவும் இறங்கி போய் சோஃபாவில் படுத்து கொண்டான். யோசிக்கத் தொடங்கினான். ஐம் சாரி காயத்ரி, 5வதாக ஒரு கொலையை நான் செய்துதான் தீர வேண்டும். உன்னை வெளியே விடாமல் அதை சாமர்த்தியமாக செய்ய வேண்டும். உனக்கு அல்பாயுசு என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நான் இன்னும் தப்பிக்கவில்லை. ஆனாலும் தப்பித்தே தீருவேன். அத்தியாயம் 15. மணி 3. துளி கூட உறக்கமில்லாமல் உட்கார்ந்திருந்த காயத்ரி பால்கனி வழியாக பட்டுப்புடவையை கயிறு போல ஆக்கி இறங்கி வாசல் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். பிரேதம் போல உறக்கத்தில் சம்பத். அவளிடம் பெருமூச்சு. மெல்ல நடக்க ஆரம்பிக்க, கொலுசு நான் காட்டி கொடுக்கவா என்று கேட்டு சினுங்கியது. ஞாபகமாக கழட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். மெதுவாக வாசல் படி இறங்கினாள். மனது ஓட சொன்னது. ஓட்டமும் ஆரம்பமானது. மணி 6:30 இருக்கும். அயர்ந்துவிட்ட சம்பத் மெல்ல கண் விழித்தான். முதல் காரியமாக படியேறி அரை கதவை திறந்து பார்த்தான். படுக்கையில் காயத்ரி. நல்ல உறக்கத்தில் இருக்கும் பாவனை. மெல்ல உள்ளே சென்று பீரோவை திறந்து பார்த்தான். டைரியையும் கடிதத்தையும் காணவில்லை. கோபம் உடனே கண்ணில் நெருப்பை கொளுத்தி போட்டது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். அவளுக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கொண்டான். அவன் தன் அருகில் படுப்பதை அவளால் அரை கண்களை திறந்து பார்த்து உணர முடிந்தது. ஆண்டவனே, அடுத்து என்ன செய்ய போகிறானோ? பயம் மென்னியை திருகியது. மெல்ல கண் விழிப்பது போல பாவனை செய்தபடி கண் விழித்தாள். அவன் அவளை வெறித்தான். சாரி என்றாள் செயற்கையாக. எதுக்கு? அவன். ராத்திரி நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு. சரி, டைரியும் லெட்டரும்? கோபம் கலையாமல் கேட்டான். கொளுத்திட்டேன். உடனடி பதில் அவளிடம். கொளுத்திட்டியா? ஏன்? திகைத்து போய் கேட்கிறான் அவன். கொலைகாரனா இருந்தாலும் நீங்க என் புருஷன். அந்த சாட்சியங்களை நல்ல வேளையா நான் பார்த்தேன். வேற யாராவது பார்த்திருந்தா? நீ பார்த்ததே தப்பு. போகட்டும், அதை எரிச்சு நல்ல காரியம்தான் செஞ்ச. இனியாவது நல்ல விதமா நடந்துப்பியா? உங்க இஷ்டப்படி நடப்பேன். ஆனா இனிமே இந்த மாதிரி கொலை அது இதெல்லாம் வேணாம். அது சூழ்நிலைய பொறுத்தது. நீ நடந்துக்கிறத பொறுத்தது. உன்னையே நான் கொல்லத்தான் திட்டம் போட்டேன். ஆனா நீ மனசு மாறி என்ன கொலையாளி ஆக்காம நீயும் தப்பிச்ச. போதும் அந்த பேச்சு. காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வரவா? அப்புறமா. இப்ப நீ படு. நல்ல வேளை. காயத்ரிக்கு சாதகமாக பஸ்ஸர் சத்தம் அலறியது. சலிப்போடு போய் கதவை திறந்தான். வெளியே ருத்ரா. கையில் பிஸ்டல். முகத்தில் சுழிச்சிரிப்பு. அங்கிள், நீங்களா? சம்பத்திடம் குளறல். இன்ஸ்பெக்டர் நீங்களான்னு சொல்லுப்பா. படி இறங்கி வந்தாள் காயத்ரி. அவளை நன்றியோடு பார்த்தது அவர் பார்வை. உன் மனைவி மட்டும் ராத்திரியோட ராத்திரியா சாமர்த்தியமா எனக்கு எஸ்டிடி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலன்னா, லோக்கல் போலீஸ் கிட்ட இந்த டைரியையும் லெட்டரையும் சப்மிட் பண்ணலன்னா, நீ இப்ப 5வதா ஒரு கொலை செஞ்சிருப்ப சம்பத். அதுக்கு நீ அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு என்றது அவர் உதடு. அடி பாவி, உள்ள நீ என்கிட்ட நடிச்சியா? டைரிய கொளுத்திட்டதா சொன்னது பொய்யா? உனக்கு இவ்வளவு சாமர்த்தியமா? அரண்டு போய் கத்தினான் சம்பத். அது அவளுக்கு நான் போன்ல கொடுத்த ஐடியா. முதல்ல வீட்டுக்கு போ. அவனை பொய்யா சமாளி. உன்னை கொல்ல விடாம ஒரு 3 மணி நேரம் பார்த்துக்கோ. இப்பவே ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பி வரேன்னு சொன்னேன். வந்துட்டேன். இப்படி நீ விட்னஸோட மாட்டணும்னு தான். அன்னைக்கு தப்புனியா சம்பத்? நல்ல வேளை என் மகள் தப்பிச்சா. உன்னால அந்த ரகுநாத பெருமாளும்ல மாட்ட போறான். இதே நேரம் பெருமாள் வீட்டையும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி இருக்கும். ருத்ரா பேச பேச சம்பத்துக்கு காலடியில் உலகம் நழுவியது. அவன் மனத்தின் தீவிரத்தில் தப்பித்தே தீருவேன் என்கிற வெறி திரும்ப அலைப்பாய்ந்தது. சுற்றி சுற்றி பார்த்தான். தப்பித்தே தீருவேன், தப்பித்தே தீர வேண்டும், தீர வேண்டும். என்ன கொந்தளிப்போடு ருத்ரா மேல் ஒரே மோதலாக மோதி அவரை கீழே தள்ளிவிட்டு வாசலை கடந்து ஓட ஆரம்பித்தான். ருத்ராவிடம் துளி கூட பதட்டமில்லை.
காயத்ரி கண்களை அகல விரித்து சார் என்று கத்தினாள். அந்த சமயம் பார்த்து வெளியே துப்பாக்கி வெடிக்கும் அரவம். 1, 2, 3 என்று 3 தோட்டாக்கள் சீரும் சத்தம். வெளியே போலீஸ் வளையம் இருக்குமா, அவன் தப்பிச்சே தீர முடியாதுமா, குண்டுகள் அவன் மேலதான் பாஞ்சிருக்கும் என்றார் ருத்ரா மிக சோகமாக. அதை கேட்ட காயத்ரி துளி ஈரம் கூட காய்ந்திராத அந்த தாலி சரடை மெல்ல கைகளில் பற்றியபடி ஒரு ஓரமாக அமர்ந்து விசும்ப ஆரம்பித்தாள். நீ ரொம்ப கிரேட்டுமா என்று பாராட்டும் ருத்ராவின் பாராட்டை அவளால் ஏற்க முடியவில்லை. குழந்தையைப் போல விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தாள். ஆனால் திருமாங்கல்ய சரட்டிலும் திருமாங்கல்யம் மேலும் அந்த கண்ணீர் கம்பீரத்தோடுதான் சொட்டத் தொடங்கியிருந்தது. முற்றும்.